பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்தினுடைய 4வது அதிகாரத்துக்குள்ளே நாம் வருகிறோம். 3வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது அதில் பவுல் புது உடன்படிக்கைக்கு உரிய தன்னுடைய ஊழியத்தையும் பழைய உடன்படிக்கைக்குரிய மோசேயினுடைய ஊழியத்தையும் ஒப்பிட்டு பேசுகிறதை பார்க்கிறோம். ஒப்பிட்டு காண்பித்து அவன் என்ன சொல்லுகிறான், அந்த ஊழியத்தை விட எங்கள் ஊழியம் விசேஷமான ஊழியம். வித்தியாசம் மட்டும் கிடையாது, விசேஷமானது. எப்படியெல்லாம் விசேஷம், ஒரு 6 காரியம் மடமடன்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதல் காரியம் என்னது, மோசே என்கிட்ட ஆண்டவர் எழுதி கொடுத்தார். மோசே அதை எழுதுனான் இல்லையா, அது எழுத்துனால உண்டான ஊழியம். அந்த எழுத்து கொல்லுகிறதுன்னு சொல்லுகிறான். எங்களுக்கு எதுவும் எழுதியெல்லாம் கொடுக்கப்படல, எங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, ஆவி கொடுக்கப்படும். இந்த ஊழியம் ஆவியினால் உண்டான ஊழியம். இது என்ன செய்து கொல்லுகிறது இல்லை, இது உயிர்ப்பிக்கிற காரியமாக இருக்கு. அந்த ஊழியமும் மகிமையை கொண்ட ஊழியம், இந்த ஊழியமும் மகிமையை கொண்ட ஊழியம். வித்தியாசம் என்னது, அந்த மகிமை ஒளிந்து போகிறதா இருக்கு, இந்த மகிமை நிலைத்திருக்கிறதா இருக்கு. 3வது காரியம் என்னன்னு சொன்னால், நியாயப்பிரமாணம் எழுதி கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, அதை செயல்படுத்துறதுக்கு எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க. ஆனால் நியாயப்பிரமாணம் ஆக்சுவலாக அவங்கள ஆக்கினை தீர்ப்பு கொடுக்குற காரியமாக இருக்கு. நீ கடைப்பிடிச்சனா உனக்கு ஜீவன், நீ செய்ய தவறினா அது உனக்கு மரணம் என்று சொல்லி மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்னாடி வைக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் காண்பிக்கிறார். ஸோ அது ரொம்ப ஒரு ஆக்கினை தீர்ப்பு உண்டு பண்ணுகிற காரியம், ஒரு ஜஸ்ட், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வருகிற காரியம். இந்த புது உடன்படிக்கைக்குரிய காரியம் நம்மளை ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு போகிற காரியம் இல்லை, ஆக்கினை தீர்ப்புக்குள்ளே கொண்டு போகிற காரியம் இல்லை. அதுக்கு பதிலாக அதை கிறிஸ்து நிறைவேற்றினதுனால நம்ம இந்த புது உடன்படிக்கைக்குள்ளே நம்ம விசுவாசத்து வரும்போது நமக்கு என்ன கிடைக்குது, அவர் சம்பாதிச்ச நீதி நமக்கு கிடைக்குது. ஸோ அது ஆக்கினை தீர்ப்பை ஏற்படுத்துது, இது நீதியை கொடுக்கறதா இருக்கு. பழைய உடன்படிக்கைன்னு சொல்லும் போதே அந்த பேரிலே என்ன வந்துடுது, அது ஒளிந்து போகிற காரியமாக இருக்குது. இந்த புது உடன்படிக்கை இனி நிலைத்திருக்கிற காரியமாக இருக்குது. அந்த பழைய உடன்படிக்கையில் ஈடுபட்ட அந்த ஊழியக்காரர் தேவனையே சந்திச்சுட்டு வெளியே வந்தால் கூட அவருடைய முகத்தை அவங்க பார்க்க முடியாதபடிக்கு முக்காடு போட வேண்டியது. எங்களுடைய ஊழியம், நாங்கள் முக்காடு நீக்கப்பட்டதா எங்களுடைய ஊழியம். நாங்கள் முகமுகமாய் தேவனை தரிசிக்கிற ஊழியம், அப்பா பிதாவேன்னு டைரெக்டாக அப்ரோச் பண்ணுற ஒரு ஊழியம். இயேசு கிறிஸ்து மரித்த உடனேயே திரைச்சிலை 2ஆக கிழிஞ்சுது. கிருபாசன தண்டையில் போகிறதுக்கே வாய்ப்பே இல்லாத நீங்களும் நானும் தைரியமாக கிருபாசன தண்டையில் போகிற ஒரு ஊழியம், ஒரு வழியை அதை திறந்து தருகிற புது உடன்படிக்கைக்குரிய ஒரு ஊழியமாய் இது இருக்குது. அந்த பழைய உடன்படிக்கையை ஃபாலோ பண்ணவங்க நெட் ரிசல்ட் என்ன ஆகுது, கிராஜுவலாக அது மன கடினத்துக்கு நேராக நடத்துது. இந்த புது உடன்படிக்கைக்கு உட்பட்டவங்களாக இருந்து செயல்படுறவங்களுக்கு கிராஜுவலாக என்ன நடக்குது, அவங்க அந்த பரிசுத்தம் ஆகுதல் என்கிற ஒரு வாய்ப்பை பெற்று நாளடைவில் கர்த்தரை போல அவருடைய சாயலுக்கு ஒப்பா மறு ரூபம் அடைகிறவர்களாக இருக்கிறாங்க. ஸோ அதுவும் தேவனுடைய ஊழியம்தான், இதுவும் தேவனுடைய ஊழியம்தான். அந்த ஊழியத்தை காட்டிலும் இப்பொழுது கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஊழியம் பெரிய காரியம் என்று சொல்லி அந்த அதிகாரம் ஃபுல்லாக அதெல்லாம் பேசிட்டு 4வது அதிகாரம் ஸ்டார்ட் பண்ணும்போதே முதல் வசனத்திலேயே இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போவதில்லைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 3வது அதிகாரத்தில் அவ்வளோ நேரம் சொன்ன அத்தனை காரியங்களையும் சொல்லிட்டு எவ்வளவு மேன்மையான ஒரு ஊழியத்தை பெற்றிருக்கிறோம் என்கிறத காண்பித்து, இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிற நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. ஏன் சோர்ந்து போகிறது இல்லை, அதுதான் இனிமேல் பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட ஊழியத்தை நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. இப்போ இந்த ஊழியத்தை பெற்ற பவுலினுடைய காரியத்தில், அதாவது ஊழியத்தில் சோர்வு உண்டாகிறதுக்கு காரணம் என்ன, அப்படி என்ன ஒரு சோர்வை ஏற்படுத்துகிற காரியம் அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஊழியம் பவுலுக்கு கிறிஸ்து தானே கொடுத்த ஒரு ஊழியம் இல்லை. இவங்க ஐடியா பண்ணி இவங்க அதை மேனுஃபேக்சர் பண்ணலை. இது நூதனமாக இவங்களா உண்டாக்குனது இல்லை.
கிறிஸ்து இவனை தெரிந்து கொண்டு இவனுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்தி நீ போய் இதை பிரசங்கின்னு சொல்லி அனுப்புனதுனால நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன்னு கொண்டாந்து அறிவிக்கிற அளவுக்கு ஒரு புது உடன்படிக்கைக்குள்ள ஊழியமாய் அதை எடுத்து செய்கிறான். இப்போ இதை செய்யும்போது பவுல் குறைவில்லாமல் செய்கிறத பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 11வது வசனத்தில் அவன் அதை எந்த அளவுக்கு ஒரு முழு பலத்தோடு செய்கிறான் என்கிறத சொல்லுகிறான். 5வது அதிகாரம் 11வது வசனத்தில், ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கது என்று அறிந்து மனுஷருக்கு என்ன செய்கிறோம்? புத்தி சொல்லுகிறோம். இப்போ அதை நாங்கள் எப்படி செய்கிறோம்? தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறோம். நாங்கள் அப்படி நாங்கள் செய்கிறதுனால உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாய் இருக்கிறோம்னு சொல்லுகிறான். இப்போ இந்த கர்த்தருடைய ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்ததை மேற்போக்காக முடிஞ்ச வரைக்கும் அப்படிலாம் இல்லை. அதை ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டாக மனுஷருக்கெல்லாம் புத்தி சொல்கிறாங்களா, அதை வெளியரங்கமாக அப்படி செய்கிறதுனால தேவனுக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாக அவங்க மனசாட்சி உத்தமமாக இருக்கான். தேவனுக்கு முன்பாக, அதாவது தேவனுக்கு முன்பாக மனுஷர் முன்னிலையில் அது உத்தமமாக இருக்குன்னு சொல்லும்போது குறையே கிடையாது. நீங்கள் எந்த வகையில் பார்த்தாலும் நாங்கள் இப்படி செஞ்சுருக்கலாம், இன்னும் அதை அப்படி பண்ணியிருக்கலான்னு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. அப்படி அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதை செய்கிறதுனால இவங்களுக்கு சிலரை ஆதாயப்படுத்த முடிஞ்சுது. ஆனால் பலர் இடையூறு பண்ணுகிறவர்களாகவும் எதிர்க்கிறவர்களாகவும் இருக்கிறாங்க. இப்போ சிலரை ஆதாயப்படுத்தி கொண்டது சந்தோஷம். இந்த எதிர்க்கிறவங்களும் இடையூறு செய்கிறவங்களும் தொடர்ச்சியாய் பவுலுக்கும் பவுலை சார்ந்தவர்களுக்கும் அடுத்து பிரச்சனைகளை கொண்டு வரவங்களாவே இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும்போது ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணலாம், 2 பிரச்சனை மீட் பண்ணலாம், 3 சகிச்சிக்கலாம், இப்படியே போகலாம். பிரச்சனையே காரியம்னு சொல்லும்போது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பெரிய ஒரு நெருக்கம்னு சொல்லும்போது தொடர்ந்து அது சோர்ந்து போகாமல் செய்கிறதுங்கிறது எல்லாராலையும் செய்ய முடியாது. ஒரு அளவுக்கு தானே தாக்கு பிடிக்க முடியும்ல, அதுக்கப்புறம் மனசு விட்டு போகும். ஆனால் பவுல் சொல்கிறான், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் என்ன ஆகிறது இல்லை, சோர்ந்து போகிறது இல்லைன்னு சொல்லுகிறான். சோர்ந்து போகாததுக்கு ரகசியம் என்னவா, இப்படிப்பட்ட ஊழியத்தை பெற்றவர்களாகிய நாங்கள் என்ன பெற்றிருக்கிறோம்? இரக்கம் பெற்றிருக்கிறோம். அதனால நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. எங்களுடைய பலன் மட்டும் இல்லை, இது தேவனும் எங்களோட கூட சேர்ந்து செய்கிறார். இது நாங்கள் இரக்கம் பெற்று செய்கிற ஒரு காரியம். அதனால தான் நாங்கள் சோர்ந்து போகாமல் இருக்கிறோம்னு சொல்கிறான். இப்போ இந்த சோர்ந்து போகிறது இல்லைன்னு இந்த வசனத்தில் மட்டும் சொல்கிறான்னு நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது. இந்த அதிகாரத்திலேயே நிறைய தடவை இதே காரியம் ரிப்பீட் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். 8வது வசனத்துக்கு போனோம்னு சொன்னால் அதில் ஒடுங்கி போகிறதில்லை, மனம் முறிவடைவதில்லைன்னு சொல்லியிருக்கு. 9வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால் கைவிடப்படுகிறதில்லை, மடிந்து போகிறதில்லைன்னு சொல்லியிருக்கு. 16வது வசனத்துக்கு வந்தோம்னா இன்னொரு முறை நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லைன்னு சொல்லியிருக்கு. அப்போது ஒரு எதிர்நீச்சலான ஊழியம். இதில் நம்மளுடைய பலனை நம்ம பிரயோகிக்கும் போது ஒரு லெவல் தான், அதுக்கு மேலே முடியாதுன்னு வரும்போது சோர்வு உண்டாகிறது நேச்சுரலான காரியம். பவுல் சொல்லுகிறான், நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறோம், அதன் வழியாக தான் வருகிறோம், அதன் மத்தியில் தான் ஊழியம் செய்கிறோம். ஆனால் நாங்கள் என்ன ஆகிறது இல்லை, சோர்ந்து போகிறதில்லை. என்ன தான் வந்தாலும் சரி நாங்கள் இதை கண்டினியூ பண்ணுறோம்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். இப்போ இதுக்கு என்ன சொல்கிறது, அந்த ஊழியத்தை அவங்க செய்கிற விதத்தை பற்றி சொல்லும்போது 3வது அதிகாரம் 17-18 வசனங்களில் தான் செய்கிற ஊழியம் மற்றவங்க செய்கிற ஊழியம் மாதிரி இல்லைன்னு கொஞ்சம் ஒரு பெருமையாக பேசுனதை நம்ம பார்த்தோம். அநேகரை போல நாங்கள் என்ன செய்கிறதில்ல, கலப்பாய் பேசாமல் தேவ சமூகத்தில் நின்று, இல்லை அது நாங்கள் எப்படி தேவன் சொன்னாரோ அதை அப்படியே சொல்கிறவங்களா நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி அநேகரை போல இல்லாமல் நாங்கள் இப்படி செய்கிறோம்னு சொன்னான். அதே காரியத்தை இன்னொரு முறை இங்கே சொல்கிறத பார்க்கிறோம். 2வது வசனத்தில், வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக
எல்லா மனசாட்சிக்கும் எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ 2 காரியம். ஒன்று என்னது? வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்திருக்கிறோம். இப்போ பகிரங்கமாக தப்பு பண்ணுறது வேற காரியம். நாங்கள் பகிரங்கமாக தப்பு பண்ணலைன்னு மட்டும் இல்லை, யாருக்குமே தெரியாமல் அந்தரங்கமாக இருக்குது பாருங்கள். அந்த அந்தரங்கத்தில் கூட வெட்கமாய் தோன்றுகிற அந்த தவறான காரியங்களை நாங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? அவைகளை நாங்கள் வெறுத்திருக்கிறோம். அப்போ அந்தரங்கத்தில் என்ன இருக்குது? சுத்தம் இருக்குது. 2வது, நாங்கள் தந்திரமாய் நடக்கிறது இல்லை. அப்படின்னா என்னது? பேசும்போதே சூதா பேசுறது இல்லை, ஒரு ஒரு வேற யோசனையில் வேற வார்த்தைகளை பயன்படுத்துகிறது, இந்த மாதிரி தந்திரங்களெல்லாம் நாங்கள் பயன்படுத்துகிறது இல்லை. அதுக்கு அப்புறம் 3வது காரியம், தேவ வசனத்தை நாங்கள் என்ன செய்கிறது இல்லை? புரட்டுகிறது இல்லை. ஸோ நாங்கள் அந்தரங்கத்தில் சுத்தமாக இருக்கிறோம், சூதாக பேசுறது இல்லை, வேத வசனத்தை புரட்டுறதும் கிடையாது. இப்போ 3வது அதிகாரம் 17-18 வசனத்தில் சொன்னது மறுபடியும் இங்கே இன்னொரு தடவை வேறு வார்த்தைகளில் வருது, அவ்வளோதான். ஸோ இவ்வளோ பர்ஃபெக்டாக நாங்கள் ஊழியம் செய்கிறோம். அப்படி பர்ஃபெக்டாக நாங்கள் ஊழியம் செய்கிறதுனால தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் அப்படின்னு சொல்லி நாங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். அதில் எங்களை குற்றம் கண்டுபிடிக்கவே முடியாது. இப்படி பிரயாசப்பட்டு இவ்வளவு எஃபர்ட் எடுத்து அப்படி தன்னை அதுக்குன்னு ஒருத்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சு அதனுடைய ரிசல்ட்டுன்னு பார்த்தோம் சொன்னால் எல்லாரும் ரட்சிக்கப்படல. சிலர் ரட்சிக்கப்படுறாங்க, அநேகர் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. இப்போது இவ்வளவு பர்ஃபெக்டாக காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியும் தாங்களே இவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்கணும்னு முயற்சி செஞ்சோம், அதை செயல்படுத்தி காட்டியும் எல்லாரும் ரட்சிக்கப்படலை, ஏற்றுக்கொள்ளலை. இப்போ ஏன் அப்படி சிலர் தான் ஏற்றுக்கொள்ளுகிறாங்க, அநேகர் ஏற்றுக்கொள்ளலை? அதையும் அவன் சொல்லுகிறான் 3வது 4வது வசனத்தில், எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால், யாருக்கு மறைபொருளாக இருக்கான்? கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாக இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இந்த போராட்டம் இருக்கு பாருங்க, இந்த போராட்டம் வெறுமனே மேன் டு மேன் நடக்கிற போராட்டம் இல்லை. இதுக்கு பின்னால ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இருக்குங்கிறத சொல்லுகிறேன். இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்க, சிலர் எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. இப்போ இவங்க ஏன் எடுத்துக்கிறாங்க, அவங்க ஏன் எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னால், எடுத்துக்கொள்ளாததுக்கு காரணம் என்னவா? பிசாசு. அந்த பிசாசுக்கு அவன் கொடுக்குற பேர் என்னது? தேவனே கொடுக்குறான், தேவன்றே அது கொடுக்குறான். ஆனால் எதுக்கு தேவனாமே? இந்த பூமிக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த உலகத்துக்கு அவன் தேவனாக இருந்து செயல்படுகிறான். இந்த பிரபஞ்சத்தின் தேவன் அவன் இங்கே டைட்டில் கொடுக்குறான். நம்முடைய ஆண்டவர் ஊழியம் செய்யும்போது அவனுக்கு இன்னும் 2 டைட்டில் கொடுக்குறார். 8வது அதிகாரம், யோவான் 8வது அதிகாரத்தில் பார்க்குறோம், 44வது வசனத்தில் அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதான்னு சொல்லி அவனுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறத பார்க்குறோம். 14வது அதிகாரத்துக்கு வந்தோம்னு சொன்னால், யோவான் 14வது அதிகாரம் 30வது வசனத்துலேயும் 16வது அதிகாரம் 11வது வசனத்துலேயும் 2 இடத்துலையுமே ஆண்டவர் அவனை உலகத்தின் அதிபதின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த உலகத்துக்கு அவன், இந்த உலகம் ஆக்சுவலாக அவனுடைய கண்ட்ரோலில் இருக்குதுங்கிறத வேதமே ஒப்புக்கொள்ளுது, வேதமே ஒப்புக்கொள்ளுது. ஸோ இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் சொல்லி பவுல் சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்கிறாரு உலகத்தின் அதிபதின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறான். அவன் ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வச்சிருக்கிறான்னா, அவன் என்ன செய்கிறான்னா, இந்த ஒளி அவங்களுக்கு வெளிச்சமாக இராதபடிக்கு அவங்களுடைய கண்களை அவன் குருடாக்கி வச்சிருக்கிறானா. ஸோ அது இப்போ ஒன்ஸ் பிளைண்ட் ஆகிட்டாங்கன்னு சொன்னால்
எவ்வளோ தான் பிரைட்டாக லைட்டு போட்டாலும் அது இன்எஃபெக்டிவ், அது அவங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. ஸோ அவங்கள பிளைண்ட் பண்ணி வச்சுருக்கிறான். அதனால தான் அவங்க இதை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லுகிறான். இந்த வசனத்தில் கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது அந்த ஒரு தியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஒன்று சொல்லுகிறான். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி என்று சொல்லி, தேவனுடைய சாயலாய் கிறிஸ்து இருக்கிறாருங்கிறது பவுல் இங்கே தன்னுடைய வார்த்தையினால் அறிக்கையிடுகிறத பார்க்கிறோம். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதுக்கு காரணமே என்னன்னு சொன்னால், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானான்னு கேட்டாங்க. நீர் சொல்லுகிறபடி தான் அவர் சொன்னதுனால இனி சாட்சி என்ன நமக்கு தேவை? ஒன்றும் தேவையில்லை. தேவதூஷனை சொன்னதை நாமே கேட்டோமே, இவன் எதுக்கு மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறான்னு சொல்லி தான் அவரை சிலுவையில் அறையிறதுக்கே கொண்டு போனாங்க. மரணத்துக்கு தீர்த்ததே அவருடைய கிளைம் என்னதுன்னு, அவர் தேவனுடைய குமாரனாய் இருக்கிறாருங்கிறது. இப்போது யூதர்களுக்கு தேவன் ஒருவரே அப்படிங்கிற கான்செப்டில் அவங்க இருக்கிறதுனால அந்த மோனோதீசம்லேருந்து அவங்க வெளியே வரமாட்டேன்னு சொல்லி தான் தேவனுக்கு குமாரன் இருக்க முடியாது, தேவனுக்கு சமமாய் இவர் தன்னை சொல்லிக் கொள்ளுகிறாருன்னு தான் அவங்க அதை தேவதூஷணம்னு பார்த்தாங்க. அதனால் யூதர்கள் யாருமே ஏற்றுக்கொள்ளலைன்னு சொல்லி நமக்கு ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியா தப்பு. ஏன்னா அந்த கான்செப்ட் இருக்குது பாருங்கள், அவர் தன்னை தேவன்னு சொல்லி அறிமுகப்படுத்தினது, தேவகுமாரன்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தினது, அதை ஏற்றுக்கொண்ட முதல் ஆட்களே யார்? அந்த ஃபுல் செட்டே, அவருடைய 12 சீஷரும் யார்? யூதர்கள் தான். ஸோ வெளி ஆளுங்க ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு முன்னாடி யூதர்களில் ஒரு பகுதி தான் அவரை ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ இதை எழுதுகிற பவுல் யார்? பவுல் ஒரு யூதன். ஸோ யூதர்கள் ஏற்றுக்கொண்டாங்க, ஏற்றுக்கொள்ளாத யூதர்களும் இருந்தாங்க. அதுதான் உண்மை. யூதர்கள் எல்லாம் அவரை நிராகரிச்சுட்டாங்க, புறஜாதியார் ஏற்றுக்கொண்டாங்கன்னு தப்பாக நினைக்கக்கூடாது. ஸோ யூதர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. அப்படி ஏற்றுக்கொண்ட யூதன் தான் இதை எழுதுகிறான். என்னென்னு, கிறிஸ்து எந்த சாயலில் உள்ளவரா? தேவனுடைய சாயலில் உள்ளவர் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ 5வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், 3வது முறையாக பவுல் தன்னுடைய ஊழியம் எப்படி பெரிய ஒரு ஸ்டாண்டர்டான ஊழியம், குற்றம் இல்லாமல் எப்படி பர்ஃபெக்டாக செய்கிறாங்கன்னு இன்னொரு தடவை சொல்கிறான். 4வது அதிகாரம் 5வது வசனம், நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். இப்போது பிரசங்கம் நிறைய பேர் பண்ணுவாங்க. நிறைய பேருடைய பிரசங்கங்களை கவனித்தோம்னு சொன்னால், அவங்க அவங்களே அறியாமல் தங்களுடைய காரியங்களை ஹைலைட் பண்ணுறவங்களாக இருப்பாங்க. பேச ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே நான் சிங்கப்பூர் போனேன், மலேசியா போனேன், நான் இங்கே போனேன், அங்கே போனேன், நான் இவனை பார்த்தேன், அவனை பார்த்தேன், அவங்கக்கிட்ட நான் சொல்லும்போது இப்படி நடந்துச்சு, அது நடந்துச்சு. வசனத்தை சொல்கிறத காட்டிலும் இவங்க தங்களுடைய காரியங்களை ஹைலைட் பண்ணுறதுலையே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். பவுல் சொல்கிறான், நாங்கள் என்ன செய்கிறது இல்லை, எங்களை பிரசங்கம் பண்ணுறது கிடையாது. நாங்கள் செய்கிறது என்னது? கிறிஸ்து இயேசு தான் கர்த்தர் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் எங்களை யாருன்னு சொல்கிறோம்? அவர் நிமித்தம் உங்களுடைய ஊழியக்காரர். ஊழியக்காரன்றது டீசெண்டான வேர்டு. அந்த டீசெண்டான வேர்டை எடுத்துகிட்டு கொலோக்கியல் வேர்டு போட்டிங்கன்னா என்ன வார்த்தை வரும்? உங்களுடைய வேலைக்காரர். அவர் நிமித்தம் நாங்கள் உங்களுடைய வேலைக்காரர். உங்களுக்கு இதை தெரிவிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் எங்களை அனுப்பிச்சிருக்கிறார். ஸோ அவர் கர்த்தர், நாங்கள் அவர் நிமித்தம் உங்களுடைய ஊழியக்காரர் என்று பிரசங்கிக்கிறோம்னு சொல்லி தங்களுடைய ஊழியத்தை பற்றி சொல்கிறத பார்க்குறோம். இப்போ 6வது வசனத்துக்கு வந்தோம்னா ரொம்ப அழகாக சொல்லுகிறான், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். பவுலினுடைய ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். இப்போ என்ன தான் சொல்ல வராருன்னு புரிகிறதுக்கே கொஞ்சம் கஷ்டம். ஸோ எப்போவுமே கீழேருந்து போகணும், அதாவது கடைசியிலேருந்து போகணும். அந்த காம்பவுண்ட் சென்டென்ஸாக இருக்கிறத பிரேக் பண்ணி அதை சிம்பிள் சென்டென்ஸாக பார்க்கணும். அப்போ தான் மொத்தத்தில் என்ன சொல்கிறாருன்னு புரியும். இப்போ என்ன சொல்கிறான்? ஆக்சுவலாக எங்களில்
பிரகாசித்தார் அப்படின்னு சொல்லுகிறான். எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். அவங்க இருதயத்தில் எதை பிரகாசித்தார்? தேவனுடைய தமது மகிமையின் அறிவாகிய ஒளினா, தமதுன்ற இடத்துல தேவன் போட்டுக்கலாம். தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி. இது எங்கே தோன்றுச்சா? இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் தோன்றுச்சான். இப்போ அவருடைய சாயல்னு எடுத்துக்கலாம், அல்லது அவரை பார்க்கிறது நம்ம தேவனை பார்க்கிறது மாதிரி அதானே. இப்போ அவருடைய முகத்தில் தோன்றுகிற அவரை அறிகிற அறிவினுடைய ஒளி எங்களுடைய இருதயத்தில் பிரகாசித்தார்னா என்ன அர்த்தம்? அவரை தெய்வமாக நாங்கள் எங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறதை நாங்கள் செய்யலை. அதை யார் செஞ்சா? தேவன் செஞ்சார். இப்போது ஒரு சாரார் ஏற்றுக்கொண்டாங்க, ஒரு சாரார் ஏற்றுக்கொள்ளலை. இந்த கொண்டவங்க கண்ணால் பார்த்தாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. இவங்களுடைய கண்ணு குருடாக இருக்குது, அதனால் ஏற்றுக்கொள்ளலை. அதுதானே நம்மளுடைய இது வரைக்கும் பார்த்தது. இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவங்களுடைய கண்களை குருடாகிட்டான், அதனால் அந்த மகிமையின் ஒளி அவங்களுக்கு பிரகாசிக்கலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இவங்க கண்டுபிடிக்கலை. அப்படிங்கிறதுனால இவங்கள விட இவங்க ரொம்ப விசேஷமானவங்க, அல்லது ரொம்ப ஞானம் உள்ளவங்க, இவங்க ரொம்ப விவரமானவங்கன்னு சொல்லி நினைத்து கொள்ளக்கூடாதான். இன்னும் சொல்கிறான், எங்கள் இருதயங்களில் தேவன் தான் பிரகாசித்தார், நாங்கள் கண்டுபிடிக்கலை. இதை தேவன் எங்கள் இருதயத்தில் பிரகாசித்தார். இப்போ தேவன் எங்கள் இருதயத்தில் பிரகாசித்தார்னு சொல்லும்போது ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுகிறான்? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் ஆரம்பிக்கிறார். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் என்ன செஞ்சார்? இவருடைய முகத்தில் உள்ள தன்னுடைய மகிமையின் அறிவாகிய ஒளியே எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயத்தில் பிரகாசித்தார். இப்போது இருளிலிருந்து தேவன் எப்போ ஒளியை உண்டு பண்ணார்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தில் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லும்போது அங்கே என்னதான் இருந்தது? இருள் தான் இருந்தது. இருள் இருந்தப்போ இருளிலிருந்து தேவன் வெளிச்சத்தை தோன்ற பண்ணினார். இப்போ இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் சொல்லும்போது அன்னைக்கு முதல் நாள் அன்னைக்கு அவர் இருளிலிருந்து வெளிச்சம் உண்டாக கிடவுதுன்னு சொன்னப்போ அற்புதம் ஒன்று நடந்தது பார்த்தீங்களா? அந்த அற்புதத்துக்கு ஈக்குவலாக ஒரு அற்புதம் என்ன தெரியுங்களா? என் இருதயத்தில் அவர் தான் கர்த்தர்னு சொல்லி தேவன் தோன்ற பண்ணும்படி பிரகாசிக்க செஞ்சார் பார்த்தீங்களா? அதுதான். இப்போ நான் என்னுடைய அறிவுனால, என்னுடைய இதனால, பிரில்லியன்ஸ்னால நான் அவரை கண்டு கொண்டேன், அடையாளம் கண்டு கொண்டேன். அவங்களுக்கெல்லாம் தெரியல, எனக்கு தெரியுது, நான் ரொம்ப பிரில்லியன்ட்னு நினைத்து கொள்ளக்கூடாது. அப்படி இல்லை. நானும் தேவனை அறியாதவனாக தான் இருந்தேன். இப்போ பவுல் எடுத்துக்கிட்டோம்னா, பவுல் ஆக்சுவலாக கிறிஸ்தவர்களை கொலை பண்ணுறது தான் தன்னுடைய ஃபர்ஸ்ட் டியூட்டின்னு சொல்லி வேலை செஞ்சுட்டு இருந்தவன். அவனுக்கு கர்த்தர் சந்தித்து சொல்கிற வரைக்கும் அவனுக்கு தெரியாது இல்லையா? இப்போ அவன் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறான், அன்னைக்கு இருள்லேருந்து வெளிச்சத்தை சொன்னார் பார்த்தீங்களா? அதே மாதிரி என்னுடைய இருதயத்தில் அதை தோன்ற பண்ணினார். இது பியூர் கிரேஸ். இது நான் கண்டுபிடிக்கல, அவர் எனக்கு அந்த விசுவாசத்தை என்னிலே தோன்ற பண்ணினாருன்னு தெளிவு பண்ணுகிறான். 7ஆவது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், அந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறான். இது இப்போ இந்த தேவனால் இவனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த புது உடன்படிக்கைக்குள்ள ஊழியம், இந்த புது உடன்படிக்கைக்குள்ள மகிமை, இந்த புது உடன்படிக்கையின் ஊழியத்துக்கு உள்ள வெளிப்பாடுகள், இதெல்லாம் பொக்கிஷமான காரியங்கள், ரொம்ப விலையேற பெற்ற காரியங்கள். இவைகள் எல்லாம் நாங்கள் கடும் தவம் புரிந்து நாங்கள் அடைந்த காரியங்கள் என்று சொல்லி பெருமை பாராட்டிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையா. இது எங்களால் உண்டானது அல்ல, இது எங்களால் உண்டானது அல்ல. இப்போ பவுல் கமாலியலின் பாதப்படியில் உட்கார்ந்து வேதத்தை கற்றுக்கொண்ட ஒருத்தன். அந்த அறிவு, அந்த போதனை இதை அவனுக்கு வெளிப்படுத்தலை.
அதுதான் பார்க்க வேண்டிய காரியம். இது தேவன் அவனுக்கு கிருபையாய் வெளிப்படுத்தின காரியம். இந்த பொக்கிஷத்தை அவரால் நாங்கள் பெற்றோம், நாங்கள் சம்பாதிக்கலை அப்படின்னு எப்படி தெரியுமா? இதை எங்கள் மண் பாண்டங்களில் கொண்டிருக்கிறோம். மண் பாண்டம் எவ்வளோ பலம் உள்ளது! பானையை கழுவி மறுபடியும் தண்ணி ஊற்றி அந்த இடத்துல ஓரமாக உடையாமல் வச்சிட்டோம்னா சாதனை. கரெக்ட் தானே? வெயில் காலத்துக்கு சில்லுன்னு தண்ணி இருக்கணும்னு மண் பானையில் கழுவி தண்ணியை நிரப்பி மறுபடியும் கொண்டு போய் உடையாமல் அதே இடத்துல வச்சிட்டோம்னா அது ஒரு சாதனை. நீங்கள் வைக்கும்போது கொஞ்சம் வேகமாக வச்சிங்கனாலும் டொக்குன்னு ஒரு சத்தம் கேட்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. அந்த மண் பாண்டம் அவ்வளவுதான், அது ஒன்றுமே கிடையாது. இப்போது இந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம், இவ்வளவு விசேஷமான ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம், இப்படிப்பட்ட ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். ஆனால் நாங்கள் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறோம் அதை பார்த்தீங்கனாலே தெரியும். நாங்கள் எல்லாரும் ஒன்றும் இல்லைன்னு. இப்போ ஒன்று இல்லாத எங்ககிட்ட இவ்வளவு பெரிய பொக்கிஷம் இருக்குதுன்னா இது எங்களால் உண்டானது அல்ல, இதை தேவன் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார், ஈவாய் கொடுத்துருக்கிறார், இது எங்களால் உண்டானது அல்ல அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தொடர்ந்து 8வது 9வது வசனத்தில், நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. காரணம் என்ன? இப்போது சப்போஸிங் நான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, என்னுடைய முயற்சி, என்னுடைய பிஸ்னஸ்ஸு நான் செய்கிறேன்னு சொன்னால் அதில் எனக்கு ப்ராஃபிட் வரல, எனக்கு நான் நினச்ச மாதிரி காரியங்கள் நடக்கலைன்னு சொன்னாக்க நான் மனமுடிவடைவேன், நான் கொஞ்சம் ஃபங்க் ஆகிடுவேன், எனக்கு கொஞ்சம் பின்னடைவு ஆகுச்சுனால என்னால் தாங்க முடியாது, ஓரளவுக்கு தான் தாங்க முடியும், அதுக்கு மேலே தாங்க முடியாது. ஆனால் இது என்னால் உண்டானது அல்ல, அவர் எனக்குள்ளே கொடுத்துருக்கிறார், அவர்கிட்ட நான் இரக்கம் பெற்றிருக்கிறேன், அவர் நடத்துகிறார். இது யாருடைய காரியம்? இது யாருடைய காரியம்? இது அவருடைய காரியம். இந்த அவருடைய காரியத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பூரா யாருது? அவருடையது. இப்போ இதில் என்னோட இன்வால்மெண்ட் என்னது? சொன்னேன், அவ்வளோதான், அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இதில் நான் சோர்ந்து போகாமல் செய்கிறதுக்கு காரணம் என்ன? உங்களை ஒரு பிஸ்னஸ் பாயிண்டில் உட்கார வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, என்ன உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை, அந்த ஏற்கனவே பாப்புலரான ஒரு பிராண்டு, பாப்புலரான ஒரு காரியம். இப்போ நீங்கள் அங்கே உட்காந்துருக்கிறீங்க, அங்கே ஆள் வந்தாலும் அங்கே ஆள் வரலனாலும், அங்கே பிஸ்னஸ் நடந்தாலும் நடக்கலைனாலும் உங்களுக்கு எந்த கிரெடிட்டும் கிடையாது. அதே டைமில் அங்கே இவ்வளவு ஓவர் ஹெட்ஸ் இருக்குது, இவ்வளவு தேவைகள் இருக்குதுன்னு சொல்லி அது உங்களை சோர்வுறவும் பண்ணாது. ஏன்னா அதெல்லாம் அவர் சார்ந்தது, அந்த ஓனரை சார்ந்தது. வர லாபமும் அவரது தான், அதில் வர நஷ்டமும் அவரது தான், அதனுடைய பாரங்கள் எல்லாம் அவருடையது தான். நீங்கள் அங்கே சும்மா அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக உட்காந்துருக்கிறீங்க. பவுல் அதுதான் சொல்கிறான். இப்போ இதை நாங்கள் செய்கிறோம், இதில் எங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் நிறையா வருது, எங்களை நிறையா இடைஞ்சல் பண்ணாங்க, நிறையா எங்களை சஃபர் பண்ணுறாங்க. நாங்கள் அந்த சஃபரிங் வழியாக கடந்து போகிறோம். அதன் வழியாக போகும்போது நாங்கள் என்ன ஆகிறது இல்லை? சோர்ந்து போகிறது இல்லை, மனமுறிவு அடைகிறது இல்லை, எங்களை கீழே தள்ளினா கூட நாங்கள் கைவிடப்படுகிறது இல்லை, நாங்கள் விழுந்து போகிறது இல்லை, நாங்கள் இது எங்களுடைய எண்டு கிடையாது. நாங்கள் மறுபடியும் எந்திரிச்சு அதை ப்ரொசீட் பண்ணுவோம். எங்கேருந்து எங்களுக்கு அந்த ஸ்பிரிட் கிடைக்குது? எங்களுக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியும்? இது எங்களால் உண்டானது அல்ல. அதனால் நாங்கள் மனமுறிவு. இப்போ சப்போஸிங் என் ஊழியம், நான் ஃபவுண்டேஷன் போட்டேன், நான் இவ்வளோ பேரை எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இப்படியெல்லாம் ஒரு வியூ எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 2 பேர் என்னை விட்டு விலகி போயிட்டாங்க, 2 பேர் எனக்கு விரோதமாக காரியம் பேசுகிறாங்கன்னா என்னுடைய மனசு சோர்ந்து தான் போகும். நிறைய ஊழியக்காரர் சோர்ந்து தான் போகிறாங்க. காரணம் என்னென்னா அவங்க ஏன் ஊழியம்னு பேசுவாங்க, அந்த வார்த்தையே சொல்லுவாங்க, ஏன் ஊழியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஊழியம் இல்லை, இது அவர் ஊழியம். அது அவர் ஊழியம் என்னை கொண்டு யூஸ் பண்ணுறாருன்னு நம்ம அந்த பொசிஷனில் நின்னாதான் எத்தனை பேர் வந்தாலும் போனாலும் நம்மளுக்கு அது ஒரு அஃபெக்டே ஆகாது. பவுல் அந்த சீக்ரெட்டை அங்கே எக்ஸ்போஸ் பண்ணுகிறான். நாங்கள் இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால நாங்கள் சோர்ந்து போகிறது எங்களுடைய வரலாறுலேயே கிடையாதுன்னு சொல்லுகிறோம். இப்போது
மோசேயை விட தங்களுடைய ஊழியம் இவ்வளவு தூரம் விசேஷமானதுன்னு சொல்லி அதை இவ்வளவு பிரயாசப்பட்டு உத்தமமாய் இத்தனை வருஷமாய் செய்கிற பவுலினுடைய ஊழியம் இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரருடைய ஊழியங்களை விட ரொம்ப வித்தியாசமானது. ஏன்னா இந்த நாளில் ஊழியம் ஆரம்பிக்கிற ஆரம்ப ஸ்டேஜில் தான் கஷ்டம். அது ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கு அப்புறம் மூத்த ஊழியக்காரராக இருக்கிற யாராவது கஷ்டப்படுறதா நம்ம பார்க்குறோமா? கஷ்டப்படுறவங்க எல்லாமே ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்கள தான் நம்ம பார்க்க முடியும். அது ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகி, அது எந்த ஊழியமாக இருக்கட்டும், ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகி ஒரு ஸ்டேஜ் ரீச் ஆனதுக்கப்புறம் கஷ்டம் என்கிறதே அங்கே நம்ம பார்க்கவே முடியாது. அவங்களுக்கு வேறு வித மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம். அதாவது அதை மேனேஜ் பண்ணுறது, அதை அட்மினிஸ்டர் பண்ணுறது, இந்த மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது அதில் அவங்க சேலஞ்சஸ் மீட் பண்ணுவாங்களோ இல்லைய, கஷ்டம்னு பார்க்க மாட்டாங்க. அதாவது பாடுகள், நெருக்கங்கள், அந்த மாதிரியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அது இன்னைக்கு டேட்டில் உள்ளது. பவுல் 30 வருஷம் ஊழியம் செய்தான். என்ன 3 காண்டினென்ட்டில் அவன் சுற்றி திரிஞ்சு ஊழியம் செய்கிறான். அவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் ஊழியம் செஞ்சு ஆரம்ப நாட்களில் கஷ்டப்பட்டேன், இப்போ நல்லா இருக்கிறேன்னு கடைசி வரைக்கும் சொல்லலை. கடைசி வரைக்கும் பவுல் போராட்டமாகவே தான் போராடிக்கிட்டே போகிறான். இப்போ இந்த போராட்டம் உயிருக்கு பயந்து, அதாவது நாளைக்கு உயிரோடு இருப்போமான்னு தெரியாத அளவுக்கு கடைசி நாள் வரைக்கும் அவனுடைய ஓட்டம் ஓடி முடியுது. அதை அந்த ஸ்டேஜில் இருந்தால் கூட கன்சிஸ்டண்ட்டாக ஆரம்பத்தில் இருந்த உற்சாகம் குறையாமல் கடைசி வரைக்கும் அதே உற்சாகத்தில் ஓடுறதுங்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பவுல் அந்தியோகியான்ற ஒரு பட்டணத்துக்கு போகிறான். அந்த அந்தியோகியான்ற பட்டணத்துக்கு போகும்போது அவனை யாருமே இன்வைட் பண்ணல, அவனாக தான் போகிறான். யாருமே வந்தவனை வான்னு சொல்லலை, யாருமே வரவேற்கலை. ஸோ யாரும் அழைக்கலை, யாரும் வரவேற்கலை. அவங்களாவே தான் போய் ஊழியம் செய்கிறாங்க. எல்லா மிஷினரியும் அப்படி தான் பிரதர் செய்வாங்க நீங்கள் சொல்லலாம். ஓகே, செஞ்சாங்க. ரிசல்ட் என்னது? ஒரு 15 நாள் ஊழியம் செய்கிறாங்க, 2 வாரம். அந்தியோகியாவில் பவுல் ஊழியம் செய்த ஒரு ரிசல்ட் என்னது? அவனுக்கு விரோதமாய் கலகம் எழும்புது, அங்கேருந்து துரத்தி விடுறாங்க. அங்கேருந்து புறப்பட்டு இக்கோனியாவுக்கு வரான். இக்கோனியாவில் ஒரு 15 நாள் ஊழியம் செய்கிறான். இக்கோனியாலே அழைப்பு இல்லை, வரவேற்பு இல்லை. 15 நாள் கழித்து அங்கேயும் ப்ராப்ளம் வருது, அங்கேருந்தும் துரத்தி விடுறாங்க. அங்கேருந்து துரத்தப்பட்டு அவன் ஓடி போய் லீஸ்திரான்ற பட்டணத்துக்கு போகிறான். அங்கேயும் ஊழியம் செய்கிறான். அங்கேயும் யாரும் அழைக்கலை, யாரும் வரவேற்கலை, ஊழியம் செய்கிறான். ஊழியம் செய்யும்போது அங்கே லீஸ்திரால கல்லால் அடித்து செத்து போயிட்டான்னு நினச்சி இழுத்துட்டு போய் ஊருக்கு வெளியில் போட்டே வந்துட்டாங்க. முதல் 2 இடத்துல அடிக்கலை, 3ஆவது இடத்துல அடிச்சுட்டாங்க, ஊருக்கு வெளியில் போட்டு வந்துட்டாங்க. இப்போ அங்கே எந்திரிச்சு எல்லாத்தையும் தட்டி விட்டு லீஸ்திராலேருந்து தெர்பைக்கு போகிறான். தெர்பையில் போய் ஊழியம் செய்கிறான். இப்போ யாராக இருந்தாலும் அந்தியோகியாவுக்கு போய் அந்தியோகியாவில் ஊழியத்துக்கு எதிர்ப்பு துரத்தி விட்டாங்கன்னு சொன்னால், இவனுடைய சொந்த ஊர் பக்கத்தில் தான் இருக்குது, தர்ச்சு பட்டணம் பக்கத்தில் தான் இருக்குது. யாருமே அந்தியோகியாலேருந்து இக்கோனியாலேருந்து லீஸ்திராலேருந்து தெர்பைக்கும் போயிருக்கவே மாட்டாங்க. எல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க தெரியுமா? அந்தியோகியாவில் ப்ராப்ளம் அங்கேருந்து துரத்தி விட்டோடனே நேராக தர்ச்சுக்கு வந்துட்டு ஆண்டவர் ஊழியத்துக்கு வழிவாசலை திறக்கணும்னு சொல்லி ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. துரத்தி விட்டா பெட்டி படிக்கலாம் தூக்கிக்கிட்டு இன்னொரு இடத்துல போய் அதே ஊழியத்தை செய்கிறான். அங்கேருந்து துரத்தி விட்றாங்க, அங்கேருந்து தூக்கிக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு போய் அதே ஊழியம் செய்கிறான். அடித்து செத்து போயிட்டான்ன்ற ஸ்டேஜ் வச்சுறான். அங்கேருந்து கிளம்பி காயப்பட்டோட அந்த இதோட வேதனையோட அப்படியே ட்ராவல் பண்ணி போய் மறுபடியும் அதே ஊழியத்தை செய்கிறான். எப்படி இது சாத்தியம் நம்ம யோசிக்கிறோம். இது ஊழியத்தின் ஆரம்பம். முடிவு வரைக்கும் எப்படி போகுது கதை? இதே மாதிரி தான் போகுது. எங்கேயுமே ஒரு ரீச் ஆகிட்டாரு, செட்டில் ஆகிட்டாரு, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை கிடையாது, இனிமேல் வேறு மாதிரியான சேலஞ்சஸ்ன்னு கிடையாது. இதே சிச்சுவேஷன் கடைசி வரைக்கும் கிடையாது. நான் உங்களுக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறது என்னன்னு சொன்னால், பிரச்சனை இருந்ததுன்னு இல்லை, பிரச்சனை இருந்தும் உற்சாகம் குறையாமல் கடைசி வரைக்கும் செய்தான் என்கிறது தான் காண்பிக்கிறது.
அந்த உற்சாகம் குறையாமல் கடைசி வரைக்கும் செய்ததுக்கு ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை நாம் தெரிந்து கொண்டோம்னா இன்றைக்கி நம்ம ஓடுற ஓட்டம் வித்தியாசமாக இருக்கும். இங்கே ஆரம்பித்து அடுத்த சில அதிகாரங்கள் வரைக்கும் பவுல் அதை பற்றியே தான் பேச போகிறான். ஓகே, இப்போ இது வரைக்கும் என்ன பேசுனா, அந்த உடன்படிக்கையின் ஊழியத்தும் இந்த உடன்படிக்கையின் ஊழியம் அதை விட இது எவ்வளோ மேலுன்னு சொல்லி காமிச்சிக்கிட்டே வந்தான். இப்போது இங்கே இருந்து அடுத்த சில அதிகாரங்கள் வரைக்கும் என்ன பேச போகிறான், இது நிமித்தம் ஏற்படுகிற பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், தாங்கள் சந்திக்கிற சவால்கள், இவைகள் எல்லாம் சொல்லி இதன் மத்தியில் நாங்கள் சோர்ந்து போகாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பார், அதை ஏன் செய்கிறோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அதனுடைய ரகசியத்தை சொல்லுகிறான். ஸோ நம்ம அதை தான் கவனிக்க போகிறோம். 10-13 வரைக்கும், 10-13 வரைக்கும், 2 கொரிந்தியர் 4:10-13 வரைக்கும். கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். இயேசுவின் மரணத்தை எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம்னா, இயேசுவின் மரணம் சாதாரண மரணம் இல்லை, அது டார்ச்சர் அது பேர் என்ன, சித்திரவதை பண்ணப்பட்டு மரித்த மரணம். அப்போ இந்த இயேசுவின் மரணத்தை எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம்னா, எங்களை லிட்ரலாக டே இன் அண்ட் டே அவுட் சித்திரவதை பண்ணுறான். இவன் விட்டா அவன் யாராவது ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் நம்மளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி அது சொல்ல சுமந்து திரிகிறோம். எப்படி எனில், சாவுக்கினமான எங்கள் மாம்சத்தில் இயேசுவின் ஜீவன் விளங்கும்படிக்கு உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் இந்த மரணத்துக்கு ஒப்புவிக்கப்படுகிறோம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பேலன்ஸ் செய்கிறது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். இப்போ இது இவ்வளோ பிரச்சனையை எக்ஸ்பிளைன் பண்ணுறான்ல, எங்களிடத்துல மரணம், உங்களிடத்துல ஜீவன். ஏன் நாங்கள் இதை சந்தித்து இதன் வழியாக உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், நீங்கள் ஜீவன் அடைகிறீங்க. ஸோ கஷ்டத்தை நாங்கள் ஃபேஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தோம், நீங்கள் ஜீவன் அடைகிறீங்க. நீங்கள் ஜீவன் அடையும்படி நாங்கள் கஷ்டப்பட்டோம். ஓகே, இதுதான் காரியம். இந்த சூழ்நிலை மத்தியில் 14வது வசனம் சொல்கிறான், கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். என்று நம்புகிறோம்னு சொல்லியிருக்கலாம், என்று விசுவாசிக்கிறோம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறான், அறிந்திருக்கிறோம்னு சொல்லுகிறான். இப்போ இந்த விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம்னு சொல்கிறதுக்கும் அறிந்திருக்கிறோம்னு சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? இப்போது ராத்திரி நேரம் வெளியில் சூரியன் பிரகாசிக்கலேன்னு சொல்லி நீங்கள் நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா, அறிந்திருக்கிறீங்களா? அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிற காரியத்தை நம்ம விசுவாசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ விசுவாசிக்கிறதுங்கிறது ஒரு லெவல், அறிந்திருக்கிறதுன்னா எங்களுக்கு தெரியும் இதுதான். இப்போ அவன் விசுவாசிக்கலை, நம்பலை, அறிந்திருக்கிறான். என்னன்னு அறிந்திருக்கிறானா, இயேசுவை எழுப்பினார்ல அந்த தேவன் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களோட கூட தனக்கு முன்னாலே ஒரு நாள் நிறுத்துவார். புரியுதுங்களா? என்று நாங்கள் ஷுவர் அறிந்திருக்கோம். இப்போ இந்த அறிந்திருக்கிறதின் அடிப்படையில் தான் நாங்கள் இதெல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இயேசுவின் உயிர்த்தெழுதல்னு சொல்லி நம்ம சாதாரணமாக சொல்கிறோம் இல்லை, அந்த இயேசுவின் உயிர்த்தெழுதல் தான் எல்லாத்துக்கும் அச்சாணியாக இருக்குது. அதை உருவிட்டோம்னா கிறிஸ்தவமே கிடையாது. இப்போ இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதல் நடைபெற்ற ஒரு சம்பவமாக இருக்கிறபடியினால இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார்ல, அந்த தேவன் அவரை எழுப்பினவர் எங்களையும் எழுப்புவார். இதுதான் நம்மளுடைய ஃப்யூச்சரை பற்றின நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இந்த சம்பவம் நடந்தபடியால் இதை செய்த தேவன் அன்னைக்கு ஒரு நாள் எங்களையும் அதே மாதிரி எழுப்புவார். ஸோ இதுதான் ஃபல்க்ரம், இதன் அடிப்படையில் போகுது.
இப்போது பவுல் 15வது வசனத்தில் சொல்லுகிறான், தேவனுடைய மகிமை விளங்குறதுக்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகளை எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. இதில் இந்த நடுவில் இருக்கிற 2 வார்த்தை ரொம்ப ஃபேமஸாக எடுத்து யூஸ் பண்ணுற வார்த்தை. என்ன 2 வார்த்தை? கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு. நம்ம என்ன செய்யணும்? இப்போது நிறைய பேராக சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணோம்னா கிருபையானது பெருகும். இப்போ இது ஒரு சென்டென்ஸும் கிடையாது, ஒரு சென்டென்ஸினுடைய பகுதியும் கிடையாது. ஆக்சுவலாக ஒரு சென்டென்ஸினுடைய மிட் போர்ஷனில் உள்ளது இல்லையா? தேவனுடைய மகிமை விளங்குறதுக்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகளை எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. இப்போ நிறைய பேர் சேர்ந்து ஸ்தோத்திரிச்சோம்னா நிறைய கிருபை வரும்னு இந்த வசனம் சொல்லுதா? அப்படி சொல்லலை. அதுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்கு? இதெல்லாம் எங்களுக்கு விளங்க பண்ணினார்ல, இப்போ இதெல்லாத்தையும் சுமந்துட்டு நாங்கள் உங்ககிட்ட வரோம் இல்லை, அது வரும்போது நாங்கள் இவ்வளோ பாடுகளை அனுபவித்து இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் சொல்கிறோம் இல்லை. எதுக்கு சொல்கிறோம்னா, நிறைய பேர் இதனால் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி. இப்படி நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு ஸ்தோத்திரம் செலுத்தும் போது கிருபையானது பெருகும். ஏன்னா நிறைய பேர், ஒருத்தர் 2 பேருக்காக இது செய்யலை. இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார்? அவரை தந்தருள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அப்போ தேவனுடைய திட்டம் எல்லாரும் ரட்சிக்கப்படணுங்கிறது. இப்போ எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்காக தான் இந்த வசனங்களை, இந்த சத்தியங்களை, இந்த உடன்படிக்கையின் காரியங்களை நாங்கள் இப்படி சுமந்து சொல்லுகிறோம். ஸோ அநேகருக்கு இது பிரயோஜனமாக இருக்கணும், அநேகருடைய ஸ்தோத்திரங்கள்னாலே கிருபை பெருகணும்னு சொல்லி நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறான் ஒழிய அநேகர் ஸ்தோத்திரிச்சா கிருபை பெருகும்னு சொல்லலை. புரியுதுங்களா? ஷார்ட்கட்டாக எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது தப்புன்றது காண்பிக்கிறதுக்காக சொல்கிறேன். 16வது வசனத்தில் மறுபடியும், ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ரைட். இப்போ புறம்பான மனுஷன் சொல்லும்போது அவனுடைய சரீரத்தை பற்றி பேசுகிறான், சரீரத்தில் வர பாதிப்பை பற்றி பேசுகிறான். உள்ளான மனுஷன் சொல்லும்போது அவனுடைய ஆத்மாவை பற்றி பேசுகிறான். ஆத்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆத்மாவுக்கு ஒரு குறைச்சல் இல்லை. ஆனால் இந்த பாடுகள் நிமித்தம், இந்த உபதிரவத்தின் நிமித்தம், இந்த கஷ்டத்தின் நிமித்தம், இந்த ட்ராவல், எல்லா காரியங்கள் நிமித்தம் புறம்பான மனுஷன் பாதிக்கப்படுது. ஓகே, பாதிக்கப்படுது. இது அழிஞ்சாலும் உள்ள மனுஷன் எப்படி இருக்குதான், நாளுக்கு நாள் புதிதாகுது. 17-18 வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். தன்னுடைய ஊழியத்தை இப்படி தொடர்ச்சியாய் கடைசி வரைக்கும் உற்சாகம் குறையாமல் தொடர்ந்து செய்து முடிக்கிறதுக்கு, இவ்வளவு பிரச்சனை மத்தியிலையும் சோர்ந்து போகாமல் செஞ்சு முடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி அவன் வெளிப்படுத்த போகிறான்னு சொன்னல, அதை தான் இந்த வசனத்தில் வெளிப்படுத்துகிறான். அதில் சில காரியங்களை சொல்கிறான். நான் அப்படியே டேப்லெட் பண்ணி சொல்கிறேன். காணப்படுகிறது என்னன்னு சொல்லுகிறான்? காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். இது ரெண்டுல எதை நோக்கி இருக்கணும்? இது காணப்படாதவைகளை நோக்கி இருக்கணும். ஓகே, இந்த அதாவது உபத்திரவம்னு சொல்லும்போது அந்த உபத்திரவம் இம்மையில் இருக்கா மறுமையில் இருக்கா? இம்மையில் இருக்கு. அந்த இம்மையில் இருக்கிற இந்த உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரவம்னு சொல்லுகிறான். ஸோ அது இம்மையில் இருக்கிற காரியம். மறுமையில் என்ன இருக்குது? நித்தியமான கனம் மகிமை இருக்கு. இப்போது இந்த வார்த்தை இருக்குல்ல, அதாவது 17வது வசனம், மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்குன்னு இருக்குல்ல, இது எத்தனை பேருக்கு அப்ளிகபிளாக இருக்கும்? இது ஒரு எதிர்மறையான வார்த்தை. ஆக்சுவலாக யாருக்கும் அப்ளிகபிள் இல்லை, நம்ம அப்ளை பண்ணணும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுற ஒரு வார்த்தை.
இதே மாதிரி இன்னொரு வார்த்தை பார்க்கணும்னு சொன்னால் யோவான் எழுதின 3வது நிருபம் 2வது வசனம், 3 யோவான் 2வது வசனம், ரொம்ப ஃபேமஸான வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். ஓகே, ஃபேக்ட் என்னது? ஆத்துமா வாழுதா அல்லது மற்ற எல்லாத்துலேயும் இவங்க சுகித்து இருக்கிறாங்களா? ஆக்சுவலாக ஆப்போசிட் நடக்குது. ஆத்துமா பரிதாபமாக இருக்குது, மற்ற எல்லாத்துலேயும் இவங்க வாழ்ந்து சுகித்து இருக்கிறாங்க. இப்போ உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாத்துலேயும் சுகித்திருன்னு சொன்னாக்க ஆக்சுவலாக அது உங்களுக்கு சாபமான வார்த்தையாகிடும். ஏன்னா இது பரிதாபமாக இருக்குது. இது பரிதாபமாக இருக்கிற மாதிரி உன் பிஸ்னஸ் பரிதாபமாக இருக்கட்டும், உன்னுடைய ஃபேமிலி பரிதாபமாக இருக்கட்டும்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். அப்படி தானே? அவன் எழுதும்போது அந்த பர்டிகுலர் நபர் ஆத்துமாவில் நல்லா இருக்கிறான், அதனால் அவனுக்கு வாழ்த்து பொருந்தும். ஆனால் இன்றைக்கி உள்ள சராசரி விசுவாசிக்கு அது வாழ்த்த முடியாது, அதை சொல்ல முடியாது. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் உன் பிஸ்னஸ் இருக்கட்டும்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு கதை, இல்லையா? ஸோ காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளையே நோக்கி இருக்கிற நமக்குன்னா எத்தனை பேர் காணப்படாததை நோக்கி இருக்கிறாங்க? காணப்படுகிறதுனா என்னது? ஆக்சுவலாக நம்ம கண்ணுக்கு தெரிகிற எல்லாம். அப்படின்னா என்ன? இந்த லோகத்தில் இருக்கிற அவ்வளவும், இம்மையில் நம்ம காண்கிற அவ்வளவு காரியங்கள் காணப்படுகிற காரியங்கள், இவைகள் எல்லாம் அனித்தியமான காரியங்கள்னு சொல்லுகிறோம். ஓகே, காணப்படாதவைகள் என்னது? 1 2 அப்படி எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். காணப்படாதது என்னதுன்னு? எதெல்லாம்? பரலோகம் காணப்படல, வேற நரகம் காணப்படல, வேற அவ்வளோதான். இது 2 தான் காணப்படல, மீதி எல்லாம் கண்டுட்டோம். அப்படியா? சரி, நான் சொல்லட்டுமா? 1000 வருஷம் அரசாட்சி பற்றி வேதம் சொல்லுதா? இதை நம்ம கண்டிருக்கோமா? இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் ரெஜிஸ்ட்ரே ஆனது கிடையாது. 1000 வருஷம் யாருமே ஆண்டது கிடையாது, வாழ்ந்ததே கிடையாது. 1000 வருஷம் யாருமே வாழ்ந்தது கிடையாது, இல்லையா? ஸோ 1000 வருஷம் அரசாள்றதை பற்றி வேதம் நிறைய இடத்துல சொல்லுது. வெளிப்படுத்தல ஒரு இடத்துல இருக்குது, அது இல்லாமல் இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்குது. ரைட். தேவனுடைய 2ஆம் வருகையை பற்றி வேதம் சொல்லுதா? இது வரைக்கும் நடந்திருக்கா? காணப்படாது தானே, இனிமேல் நடக்க போகுதுல்ல, அது ஒன்று இருக்கா? அதுக்கப்புறம் புதிய வானம் புதிய பூமி பற்றி வசனம் சொல்லுதா? அது எவ்வளோ நாள் ஆண்டவர் ரெடி பண்ணுறாரா? நிறைய பேர் 2000 வருஷம் நினச்சிக்கிறாங்க. 2000 வருஷம் இல்லை, உலக தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம்னு சொல்கிறார். அப்படின்னா 6000 வருஷமா அதனுடைய மகிமை எப்படி இருந்திருக்கும்? தேவனே, உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு நீர் செய்து வைத்திருக்கிறது காதால் கேட்டதும் கிடையாது, கண்ணால் கண்டதும் கிடையாது, செவியால் உணர்ந்ததும் கிடையாதுன்னு வசனம் சொல்லுது. அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாது, அப்படி இருக்குதான். இதெல்லாம் காணப்படாதவைகள் இல்லையா? பைபிளில் தானே இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம அதை நோக்கி இருக்கிறோம்னு ஆக்சுவலாக சொல்ல முடியாது. நம்மளுடைய காரியம் எல்லாம் என்னது? கண்ணுக்கு தெரிகிற இதில் நமக்கு நிறைய காரியங்கள் நம்மளுடைய அட்டென்ஷனை ட்ரா பண்ணி நம்மளை மெயின்டைன் பண்ணுது, இல்லையா? இப்போ நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம், தேவனை நம்புகிறோம், தேவனை விசுவாசிக்கிறோம். இந்த விசுவாசத்தில் ஸ்டெடியாக இருக்கணும்னு வசனம் சொல்லுது. யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது சொல்கிறான், யாராவது ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா எப்படி கேட்கணுமா? எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற அலைக்கு கடலின் அலைக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தேவனிடத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கக்கூடாதான். அப்படிலாம் கிடைக்காது. எப்படி கேட்கணும்? எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கணும். ஓகே, நம்ம அப்படி தான் எல்லாத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம், இல்லையா? தேவன் என்னை இதுக்கு ஆசீர்வதிச்சார், நான் இதுக்கு ஜெபம் பண்ணேன், இந்த இப்படி பண்ணார், விசுவாசத்தினால் நான் இது எல்லாம் நிறைய காரியங்கள் நம்ம சாட்சி சொல்கிறோம், அப்படி தானே? இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லை? அதே மாதிரி பிற தெய்வங்களை வணங்குற மற்றவங்க என் தெய்வத்தை தேடினேன், என் தெய்வம் எனக்கு இது கொடுத்துச்சுன்னு சொல்கிறாங்களா, சொல்லையா? இப்போ அதையும் நம்ம விசுவாசம்னு சொல்லலாமா? அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அவங்க தெய்வத்தை நம்பி அவங்க சில காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. கல்யாணம் நடக்காத இடத்துல கல்யாணம் நடந்தது, பிள்ளை பெறாத இடத்துல பிள்ளை பெற்றுக்கிட்டாங்க, நிறைய காரியங்கள் அவங்களும் சாட்சி சொல்கிறாங்க, இல்லையா? இப்போ அது நம்ம விசுவாசம்னு சொல்லாமல் அது என்னன்னு சொல்கிறோம்? தெய்வ நம்பிக்கைன்னு சொல்லுகிறோம். நம்முடைய தெய்வ நம்பிக்கையை மட்டும் நம்ம விசுவாசம்னு சொல்கிறோம். ஏன் அது தெய்வ நம்பிக்கை, இது விசுவாசம்? ஏன்னா
விசுவாசம் தெய்வ நம்பிக்கையோட ஒரு ஸ்டெப் மேலே. விசுவாசமானது என்னவா? எபிரேயர் 11:1, விசுவாசமானது நம்பப்படுகிறதில் உறுதி, காணப்படாததில் நிச்சயமாக இருக்கு. அப்போ விசுவாசத்துக்கு 2 காரியம் இருக்குது பார்த்துங்க. நம்பப்படுகிறதுல உறுதி, காணப்படாததில் நிச்சயம். இப்போ நம்பப்படுகிறதுல உறுதின்னு சொல்லும்போது நான் ஆசீர்வாதத்தை தேடுறேன், தேவன் அதை கொடுப்பாருன்னு நம்புகிறேன். நான் அதில் உறுதியான விசுவாசத்தோடு கேட்குறேன். அந்த நம்பிக்கையில் நான் எவ்வளோ வேணும் சந்தேகப்படாமல் கர்த்தர் செய்வாருன்னு. ஆசீர்வாதங்கள் பலவிதமான ஆசீர்வாதங்கள் இருக்குது. இவைகள் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இருக்கிறதுலையே பெஸ்ட் ஆசீர்வாதத்தையே நான் வாங்கினா கூட அதை எவ்வளோ நாள் அனுபவிக்க போகிறேன்? எனக்கு ஆண்டவர் இந்த ஊர்லேயே பெரிய வீடு கொடுத்துருந்தாலும் எவ்வளோ நாள் அந்த வீட்டில் இருக்க போகிறேன்? கொஞ்ச நாள், எண்ணி கொஞ்ச நாள், அப்புறம் யாரோ இருக்க போகிறாங்க, நான் போயிடுவேன் இல்லையா? இவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், இவைகள் எல்லாம் காணப்படுகிறவைகள், இவைகள் எல்லாம் இம்மைக்குரியவைகள். காணப்படாதவைகள் நித்தியமானவைகள், அவைகள் இம்மைக்குரியவைகள் அல்ல, அவைகள் அனைத்துமே மறுமைக்குரியவைகள். இப்போது விசுவாசமானது நம்பப்படுகிறதுல உறுதி மட்டும் இல்லையா, காணப்படாததில் ஒரு நிச்சயம் இருக்கணுமா. இப்போ பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், காணப்படுகிறவைகள் அல்ல, எதை நோக்கி இருக்கிறோமா? காணப்படாதவைகளே நோக்கி இருக்கிறோம். பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறான், 2 பேதுருவின் புஸ்தகம் 2 பேதுரு 3ஆவது அதிகாரம் 10-14 வரைக்கும். 2 பேதுரு 3:10-14 வரைக்கும். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறபடினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உடையவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரம் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்க. நோட் பண்ணிக்கங்க, தேவனுடைய நாள் வருதுன்னு பயப்படாதீங்க, தேவனுடைய நாள் வந்துருமோன்னு பயப்படாதீங்க. அது வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்க. அந்நாளில் வானங்கள் வெந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும், அவருடைய வாக்குத்தத்தின்படி நீதி வாசமாயிருக்கும், புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் எனக்கு பிரியமானவைகளே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமா சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். ஓகே, எத்தனை பேர் காத்திருக்கிறோம்? அதான் கொஸ்டின். ஆவலோடு எத்தனை பேர் காத்திருக்கிறோம்? எத்தனை பேர்? நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், யாருமே இல்லைன்னு. ஏன் தெரியுங்களா? ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் நான் எப்போ பார்த்தாலும் கொடுப்பேன். நீங்கள் ஒரு வேளை கேட்டுருக்கலாம், கேட்கலன்னா புதுசாக கேட்டுக்கங்க. ஓகே, உங்கள் தாத்தாவுடைய அப்பா காலத்தில் இந்த மெயின் ரோடை போடும்போது உங்கள் குடும்ப சொத்துலேருந்து சில ஏக்கர்களை கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. அன்றைக்கி சரியான டாக்குமெண்ட் கொடுக்க முடியாததுனால நஷ்ட ஈடு வந்து சேரலை சரிங்களா? ஆனால் இன்றைக்கி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்டருந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் வருது. இத்தனாம் தேதி அந்த இடத்தை நாங்கள் கையகப்படுத்தினதில் அதனுடைய காரியங்கள் எல்லாம் இப்போ ஒரு தீர்வாகி அதில் உள்ள வாரிசுதாரராகிய உங்களுக்கு உங்கள் பங்கா 2 கோடி ரூபாய் கவர்மெண்ட்டில் அலாட் பண்ணியிருக்குது. நீங்கள் கலெக்டரேட்டுக்கு வந்து உங்களுடைய ஆதார் அட்டையும் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸையும் சமர்ப்பிச்சிட்டிங்கன்னா அடுத்த மாதம் 15ஆம் தேதி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு 2 கோடி ரூபாய் அரசாங்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்கன்னு கலெக்டர் உங்களுக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறார். இப்போது என்ன செய்வீங்க? அந்த லெட்டரை வாங்கி பத்திரமா மடித்து வச்சுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலைக்கு போயிடுவீங்களா, அல்லது என்ன செய்வீங்க? பொழுது எப்படா விடியோன்னு பார்த்துருந்து கலெக்டர் ஆஃபீஸ் திறக்கிறதுக்கு முன்னாடி அங்கே போய் நின்று டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவ்வளோ போதுமா இன்னும் வேணுமான்னு கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். இப்போ அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு நாளில் எத்தனை தடவை அந்த 2 கோடி ரூபாய் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து போகும்? அது ஏன் பிரதர் போகுது? இல்லை, சாப்பாடு இறங்காது, தூக்கம் வராது, எண்ணமெல்லாம் இயக்கமெல்லாம் 2 கோடி ரூபாயிலேயே தான் இருக்கும். இல்லை, எது பிரச்சனைனாலும் சரி இன்னும் கொஞ்ச நாள் 2 கோடி ரூபாய் வரட்டும். இல்லை, ரொம்ப தூரம் நடந்து போகணும், பஸ் பிடிக்கணும்னா 2 கோடி ரூபாய் வரட்டும். எந்த கார் வாங்கிறது,
எனக்கு கார் ஓட்ட தெரிலனாலும் டிரைவர் போட்டு அது ஓட்டுவேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அந்த 2 கோடி ரூபாய் ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருப்போம். ஞாபகப்படுத்துறது என்ன, அதே நினைப்பிலே தான் இருப்போம். இப்போ காணப்படாதவைகள் இந்த 2 கோடியோட பெருசு இருக்குது, அதை பற்றி நமக்கு நினைப்பே இல்லை. கலெக்டர்கிட்ட இருந்து லெட்டர் வந்தோடனே நினைப்பெல்லாம் 2 கோடி ரூபாய் மேலே இருக்குது. ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு காணப்படாதவைகள்னு சொல்லி பெரிய பெரிய காரியங்கள். என்ன, ஒரே ஒரு சிம்பிளாக 1000 வருஷம் ஆள போகிறோம், 1000 வருஷம் இந்த ஏரியாவுக்கு நீங்கள் தான் கலெக்டர்னு வச்சுக்கோங்க, 1000 வருஷத்துக்கு. அப்படி அந்த பொசிஷன் எனக்கு கிடச்சிதுன்னா இன்றைக்கி இந்த ஊரில் அன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு பிளான் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? ரோட்டில் நடந்து போகும்போதே பாக்கெட்டில் கை விட்டுட்டு ஒரு நாள் நான் இந்த ஏரியா கலெக்டர் ஆகும்போது, இல்லை லூசுன்னு நினச்சிக்கிறீங்களா? இல்லை, வசனம் சொல்லுது. கலெக்டராக தான் கொடுக்குறாரோ இல்லை அதை விட பெரிய போஸ்ட் கொடுக்குறாரோ தெரியல, ஆனால் கொடுக்கும்போது நான் இதை செய்வேன், 1000 வருஷத்துக்கு எனக்கு ஆள போகிறேன்னு நம்ம அந்த நினைப்பாகவே இருந்திருப்போம் இல்லையா? ஆனால் கவனமே இருக்க மாட்டேங்குது, அதை யோசிக்கிறதே கிடையாது. பவுல் சொல்கிறான், நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடுறோம் பார்த்தீங்களா, இவ்வளோ வேதனைப்பட்டு நாங்கள் சோர்ந்தே போகலைல்ல. காரணம் என்ன தெரியுமா? இந்த இம்மை என்கிற அழிந்து போகிற அநித்தியமான காரியத்தின் மேலே இல்லை, அந்த மறுமை என்கிற நித்தியமான நிரந்தரமான காரியத்தையே நோக்கி இருக்கிற எங்களுக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான கனத்தையும் மகிமையும் கொண்டு வருது. இன்னைக்கு படுற இந்த பாடுகள், இந்த வேதனைகள் நாளைக்கு என்ன கொண்டு வருதா? மிகவும் அதிகமான நித்தியமான கனத்தையும் மகிமையும் கொண்டு வருது. இப்போ சீக்ரெட் பிஹைண்ட் த சக்சஸ் என்னது? சீக்ரெட் பிஹைண்ட் த சக்சஸ் என்னது? எங்கள் இது இப்போ என்ன வெளிப்புறமான ஆள், அதுக்கு என்ன பேர் சொன்னால் இல்லை, அதுதான் அது வசனம் என்னது? இல்லை, 16வது வசனம். நாங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படுகிறான், நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. ஸோ இந்த புறம்பான மனுஷன் அழிஞ்சு போகிற ஒரு பார்ட்டி. நாங்கள் இதை பற்றி ரொம்ப கவலைப்படுறதே கிடையாது, இதுக்கு நாங்கள் கேர் எடுக்கிறது கிடையாது. எங்களுடைய கேர்லாம் என்னது? அந்த உள்ளான மனுஷன், அந்த நித்தியமானது நிரந்தரமானது, அது மேலே தான் ஃபோக்கஸ். அப்போ இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்கிற காரணம் நாங்கள் இதை அலட்சியமாக எடுத்துக்கிறோம். அதுதான் எங்களுக்கு முக்கியம், நாங்கள் அதையே நோக்கி இருக்கிறோம். நம்ம அதையே நோக்கி இல்லைன்னா ரிவர்ஸில் டேபிள் திரும்பிக்குது. புரியுதுங்களா? நமக்கு இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள்லாம் பெரிய பிரச்சனைகளாக தெரியுது. ஆண்டவர் எனக்கு செய்யலையே வைக்கலையேன்னு சொல்லி அழுகிறதும் புலம்புறதும் இதே காரியமாக நிற்குது. நீங்கள் வேணும்னா நம்மளுடைய ஜெப விண்ணப்பங்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்கள், அவ்வளவும் இம்மைக்குரிய காரியம்தான் இருக்கும். அவ்வளவும் எல்லாம் காணப்படுகிறத பற்றி மட்டும்தான் இருக்கும், காணப்படாதது யாருக்குமே கிடையாது, லிஸ்ட்லேயே கிடையாது, நோக்கமே கிடையாது. புரியுதுங்களா? ஸோ பவுல் சொல்லுகிறான், இதை அல்ல, எதை நோக்கி இருக்கணும்? காணப்படாதவைகளையே நோக்கி இருக்கிறவர்களாக நாம் இருக்கணும். ஸோ இந்த அதிகாரம் இதோட நிறைவடையுது. இன்னும் கண்டினியூ ஆகும்போது இதே கான்செப்டில் அவன் கண்டினியூ பண்ண போகிறான். அதை மைண்டில் வச்சுட்டு அதை பார்த்துட்டு போவோம். அப்போ தான் அவன் என்ன சொல்லுகிறான்றது விளங்கும். எப்படி இவ்வளவு பாடுகளை வேதனைகளை ஒரு மனுஷனால் சகிக்க முடியுது, அதே உற்சாகம் குறையாமல் சாகிற வரைக்கும் செய்ய முடியுது. இப்போ அவனால் செய்ய முடியுதுன்னு சொன்னால் நம்மளாலையும் செய்ய முடியும். ஒன்று தான், அந்த காரியத்தை மாற்றணும். நம்ம கவனம் எல்லாம் இது மேலே இருக்குது, இதுலேருந்து நம்மளுடைய கவனத்தை அதுக்கு மாற்றணும். மாற்றிட்டா பார்வையே வேறு மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். சரி, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம இந்த 4வது வசனத்தில் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாகிராமல் பிரபஞ்சத்தின் தேவனானும் அவருடைய மனக்கண்கை குருடாக்கியிருக்கிறான். இப்போ அவிசுவாசிகள் மட்டும் இல்லை, விசுவாசிகளுக்கு கூட அநேகருக்கு அப்படிப்பட்ட காரியங்கள், மனக்கண்கள். அதாவது நீங்கள் விசுவாசிகள்னு சொல்லும்போது நீங்கள் எதை மீன் பண்ணி சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுறோம் இல்லைங்களா? ஓகே. இப்போ குடும்பத்தாராக இருக்கட்டும், அவங்களுக்கே இந்த மனக்கண்கள் குருடாதானங்களே இருக்குது. எவ்வளோ பிரகாசம், எவ்வளோ வார்த்தைகளை கேட்டாலும்
அதை மனக்கண் குருடுன்னுலாம் சொல்ல முடியாது. மனக்கண் குருடுன்னு சொல்கிறது எதுன்னா, இயேசுவை கிறிஸ்துன்னு அடையாளம் காண்றதுக்கு அவங்களால முடியல. அவர் தனக்கு சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளலை. புரியுதா? லிட்ரலாக பார்க்குறாங்க, அவங்களுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியல, அக்செப்ட் பண்ண முடியல. ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார், யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தில், ஒளி வந்திருக்கு, ஆனால் அந்த ஒளியை அவங்க பகைக்கிறாங்க, அவங்க இருளை விரும்புகிறாங்க. காரணம் என்னென்னா, தங்களுடைய கிரியைகள் வெளியரங்கமாகாதபடிக்கு அவங்க ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறாங்க. அதுதான் இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவங்களுடைய கண்களை குருடாகியிருக்கு. இப்போ கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கோ தேவன் ஒருவர் உண்டு நம்புறதுக்கோ ஆதாரம் இல்லாததுனால இல்லை, ஆதாரம் இருந்தும் மனது அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. அது ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குதுன்னா, பிசாசு அதெல்லாம் வேணாம் பார்த்துக்கலான்னு அவங்கள தன் பக்கமாக ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கார். இப்போ நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சது? ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்து நம்மளுக்குள்ள அது பொறி தட்டிடுச்சு, நம்மளுக்குள்ள தோன்ற பண்ணினார். அதனால தான் நமக்கு தெரிஞ்சது, அவங்களுக்கு அது தெரியல. புரியுங்களா? லார்ட் பிரதர், சேம் 4th verse தான், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. தேவனுடைய சாயலாக இருக்கிறன்னா பிதாவினுடைய சாயல். பிதாவை யாரும் கண்டது கிடையாது, பட் ஏன் இப்படி கோட் பண்ணுறாங்க? கிறிஸ்து தேவனுடைய சாயலாக இருக்கிறாருங்கிறது ஒரு ஃபேக்ட். யோவான் 1ஆவது அதிகாரத்தில் தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, அவருடைய மடியில் இருக்கிற ஒரே குமாரனே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார். நம்ம என்ன கண்டவன் தேவனை கண்டான்னு ஆண்டவர் சொல்றார். ஸோ நம்மளும் அவரோட இமேஜ் தானே, அப்போ நம்மளை போல பாரா? எதை எப்படி சொல்றீங்க? இமேஜ். நம்மளும் காடோட ஓன் இமேஜ் தானே. தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது தமது சாயலாய் சிருஷ்டித்தார்னு சொல்லும்போது அவருடைய ஃபேஸ், அவருடைய இது நம்மளுக்கு இருக்க மாதிரி அவருக்கு 2 கை கால்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணிக்க கூடாது. ஏன்னா அவருக்கு இந்த ரூபம்லாம் கிடையாது. ஓகே, அவர் ஆவியாய் இருக்கிற தேவன். இது நமக்கு உள்ள ஒரு கேட்டகரி. அந்த கேட்டகரிக்குள்ள தேவன் வரமாட்டார். புரியுதுங்களா? தேவ சாயலாய் மனுஷனை சிருஷ்டித்தார்னு சொல்லும்போது மனுஷனுக்கு தேவனுக்கு இருக்கிற நிறைய குணாதிசயங்கள் மனுஷனுக்கு கொடுத்தார். இப்போ நம்ம பேசுகிறோம், வேற எந்த மிருகங்கள் இலக்கணத்தோட வாக்கியங்களை உருவாக்கி பேசுது? இல்லை, எதுவுமே கிடையாது. எல்லாம் தன்னை கன்வே பண்ணிக்கும், கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஆனால் இலக்கணத்தோட வாக்கியத்தோட எதுவுமே பேசாது. மனுஷனுக்கு மட்டும்தான் பேச முடியும், ஏன்னா தேவன் பேசுகிறவர். புரியுதுங்களா? அதே மாதிரி நம்ம சிரிக்கிறோம். இப்போ நம்ம இவ்வளவு பொருட்கள் எல்லாம் நம்ம உண்டாக்குறோம், நம்மளால் உண்டாக முடியும். இதெல்லாம் தெய்வத்தினுடைய தன்மைகள். நம்மளால் அதே மாதிரி அழிக்கவும் முடியும், தேவனால் அழிக்க முடியும். ஸோ நமக்கு அந்த தேவ சாயலாய் சிருஷ்டித்தார்ன்றப்போ அந்த நேச்சர் ஃபுல்லாக நமக்கு நிறைய காரியங்களை நமக்கு இம்பார்ட் பண்ணுறார். அதுதான் அந்த வார்த்தை. கிறிஸ்து தேவ சாயலாய் வந்தார்னு சொல்லும்போது திரியேக தேவன், ஒரே தன்மை உடையவங்க. இப்போ திரியேக தேவனில் ஒரு நபர் வராருன்னு சொல்லும்போது அவர் பிதாவாகிய தேவன் சாயலாக தற்சொரூபமான தேவன் சொல்லியிருக்கு. அவரை கண்டவன் பிதாவை கண்டான்ற அளவுக்கு அவர் லிட்ரலாக அவர் தான் அந்த மாதிரி. ஓகே, அதே மாதிரி லாஸ்ட் 18th verse, ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆமாம், அது ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். அதாவது இப்போதைக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த வேர்ல்டு, ஓகே, இந்த வேர்ல்டு நமக்கு விசிபிள் இல்லையா? நமக்கு விசிபிளாக இருக்கிற அத்தனையும் ஒரு நாள் இருக்காது. அது எவ்வளவு பெருசாக இருந்தாலும், எவ்வளவு மகிமையாக இருந்தாலும், எவ்வளவு காலப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் அது இருக்காது. சூரியன் எத்தனை வருஷமாக இருக்குது? குறைஞ்சபட்சம் 6000 வருஷமாக சூரியன் செயல்பட்டு வருது. ஒரு நாள் அந்த சூரியனே இருக்காது, இந்த வானமே இருக்காது, இந்த பூமியே இருக்காது, எதுவுமே இருக்காது. அவ்வளவு அழிந்து போக போகிறது. உங்களை சுற்றி நீங்கள் பார்க்குறது அவ்வளவுமே ஒரு நாள் இருக்காது. ஸோ காணப்படுகிறவைகள் அத்தனையுமே
ஃபைனைட், அதுக்கு ஒரு முடிவு இருக்கு. காணப்படாததுன்னு சில காரியங்கள் இருக்கு பாருங்க, அங்க எல்லாமே பெர்மனன்ட், நித்தியமானது. அங்க முடிவுன்றதே கிடையாது. அதுல தான் பிரச்சனையே. ஏன்னா அங்க போயிட்டோம்னா ஜீவனும் நித்திய ஜீவன் தான், அங்க போயிட்டோம்னா மரணமும் நித்திய மரணம் தான், அங்க ஆக்கினையும் நித்திய ஆக்கினை தான். புரியுதுங்களா? அங்க எல்லாமே நித்தியம்தான், அங்க அனித்தியமே கிடையாது. இங்க எல்லாமே அனித்தியம் தான், நித்தியம்ன்றது ஒண்ணுமே கிடையாது. நீங்க எக்ஸாம்பிள் கூட எதுவுமே காட்ட முடியாது. எல்லாமே லிமிட்டெட், அங்க எல்லாமே அன்லிமிட்டெட். இப்போ நம்ம டெய்லி ப்ரேயர் பண்ணுறது, எனக்கு இது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணுன்றது எல்லாமே அழிஞ்சு போகிற காரியங்களுக்காக தான் நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம விசுவாசம்னு சொல்லுகிற காரியமே இதுக்காகவே செய்கிறோம். இது விசுவாசமே கிடையாது, இது பேர் தெய்வ பக்தி. இந்த தெய்வ பக்தி எல்லா தெய்வங்களை வழிபடுகிறவங்களும் அதே பக்தியோட தான் செய்யறாங்க. எதுக்காக தெய்வத்தை வழிபடுறாங்க? நன்மை கிடைக்கணும்னு தான் வழிபடுறாங்க. ஸோ இயேசுவையும் நம்ம நன்மை கிடைக்கணுன்றக்காக வழிபட்டோம்னா, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தா எல்லா மனுஷர்களையும் நம்ம தான் பரிதாபமான கேஸுன்னு 1 கொரிந்தியர் 15:19 சொல்லுது. புரியுதுங்களா? கிறிஸ்து வந்தது இம்மைக்காக மாத்திரம் இல்லை, இம்மைக்காகவும் முக்கியமா மறுமைக்காகவும். மறுமையில ப்ரேயர் பண்ணும்போது அதுதான் நம்ம ப்ரேயர் பண்ணோம், காணப்படாதவைகளை குறித்து தான் ப்ரேயர் பண்ணும்போது நீங்க அதை கேட்டு தான் பெற்றுக்கொள்ளணும்னு இல்லை. நீங்க அதை நீங்க நோக்கி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருக்கிற காரியங்கள்லாம் சில்லற காரியங்களா தெரியும். உங்க பெர்ஸ்பெக்டிவ் கம்ப்ளீட்டா மாறிடும். இந்த உலகத்தை பார்க்கிற விதம் கம்ப்ளீட்டா மாறிடும். மன்னிக்கிறதோ, விட்டு கொடுக்கறதோ, தாழ்ந்து போறதோ இதெல்லாம் துச்சமா இருக்கும், ஒன்றும் கஷ்டமாவே தெரியாது. ஏன்னா நம்ம பெரிய காரியங்களுக்காக ஜீவிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சொத்து பிரச்சனையே வந்தா கூட எடுத்துக்கோ, என்ன இப்போ அப்படின்னு ஈஸியா விட்டுட்டு போற மாதிரி இருக்கும். அதை பத்தி கவனமே இல்லாம இதையே நோக்கி இருக்கிறவங்க தான் இதுக்காக போராட்டிக்கிட்டு இருக்கிறது, சண்டை போடுறது எல்லாமே. புரியுதுங்களா? கிறிஸ்து வந்தது இம்மைக்காகவும் மறுமைக்காகவும். நம்ம அதை மறந்துட்டு இம்மைக்காக மாத்திர கிறிஸ்துவை தேடணும்னா பரிதாபமா. அதுதான். தேங்க்யூ. ஓகே. அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி படிக்கும் பொழுது என்ன மனசுக்குள்ளே நான் யோசிப்பேன், இவர் இப்படி பேசுகிறாரு, இவருக்கு ஒய்ஃபு சந்ததி இல்லாததுனால இப்படி பேசுகிறாரோ, எங்களை நம்பி குடும்பம்லாம் கொடுத்துக்கிறாரு, இப்படி அடி உத வாங்கிக்கின்னு போய்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் நினச்சிப்பேன், அவருக்கு குடும்பம் இல்லாததுனால ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. அது சரியா? பேதுரு என்ன பேசுறான்? பேதுரு செய்கிறாரு அது அந்த ஊழியத்தை அவ்வளோ இதுவாக செய்கிறாரு. இல்லை, இப்போ நம்ம பவுலை ஃபோக்கஸ் பண்ணுறோம். பவுலை ஃபோக்கஸ் பண்ணுறது நிறுத்திட்டு மற்றவங்கள பாருங்க, மற்றவங்களும் அதே தான் செஞ்சாங்க. அவங்களுடைய மொத்த ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃபே அதுதான். இது கொஞ்ச நாள் தான், இந்த கொஞ்ச நாளில் நம்ம இப்படி செஞ்சு நம்ம அதை அடையணுங்கிறது தான் அவங்களுடைய மொத்த காரியமே. இப்போ பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுனதை வாஸ்தவம்ல, அவளோடு காத்திருங்கன்னு சொல்லி சிஸ்டர் சாரா நோரஜி அந்த பாட்டு பாடியிருக்காங்க, நம்மளும் தான் பாடுறோம். அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம் பாடுறோம். எத்தனை பேர் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டவர் வரப்போறாருன்னு அனுதினம் காத்திருக்கிறோம்? இல்லை, ஆக்சுவலாக காத்திருக்கணும். நம்ம அதுக்கு காத்திருந்தோம்னா இந்த சின்ன சின்ன காரியங்களை பற்றி ரொம்ப இஷ்யூவாக எடுத்துக்க மாட்டோம். வேதம் சொல்லுது ரொம்ப சிம்பிளாக, நீங்கள் உங்கள் தேவைகளுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க நம்மளை கற்றுக் கொடுக்குறாங்க. நம்மளை சும்மா இருக்கிறவங்கள பேராசை உள்ளவங்களா தூண்டி விட்டு, பேராசை மட்டும் கிடையாது பொருளாசை உள்ளவங்களா அவங்கள ஜெபம் பண்ண வைக்கிறாங்க இல்லையா? ஆனால் பைபிள் என்ன சொல்லியிருக்கு? புசிக்கவும் குடிக்கவும் இருந்தால் போதும் இல்லை, புசிக்கவும் குடிக்கவும் இருந்தா அது போதும் இருங்க. போதும் இல்லை, அது போதும் என்று இருங்க. போதும் என்கிற மனதுடனே கூடிய தெய்வ பக்தி மிகுந்த ஆதாயம். ஏன்னா உலகத்தில் நீங்கள் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, இங்கேருந்து ஒன்றும் கொண்டு போகிறதில்லைன்னு நிச்சயம். ஆகையால் புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் இருந்தால் அது போதும் இருங்கன்னு இருக்கு. இப்போ எந்த தேவைக்காக இப்போ ஜெபம் பண்ண சொல்லி அந்த வசனம் சொல்லுது? ஒன்றுத்துக்குமே இல்லை. புரியுதுங்களா? நம்மளுக்கு இந்த தேவைகளையே அடிப்படையில் நம்ம தெய்வ பக்தியை வச்சுக்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய விசுவாசத்தை வச்சுட்டு இருக்கோம். தேவைகள் சந்திக்கப்பட்ட உடனே தேங்க்ஸ் சொல்லிட்டு அடுத்தது என்னது? அடுத்த தேவை. இப்போ ஹோட்டலில் சாப்பிட்றோம்,
இதை கொண்டாந்து டெலிவரி பண்ண உடனே அடுத்தது நெக்ஸ்ட், இல்லையா? இப்போ ஆண்டவரை நம்ம அது மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுறோம். இது அந்த மாதிரி கிடையாது. இது என்னதான் நீங்கள் பெற்று அனுபவித்தாலும் இது வந்து அழிந்து போகிற அதி சீக்கிரத்தில் நீங்குகிற காரியங்கள். அது நித்தியமான நிரந்தரமான காரியங்கள். நம்ம அதை எழுந்து போகவே கூடாது. அதில் நான் பெரிய ஆளாக இருக்கணும், அதில் எனக்கு நிறைய சொத்து இருக்கணும், அதுதான் நம்மளுடைய காரியமே. சொத்தை இங்கே சேர்க்காதீங்க, அங்கே சேர்க்கணும் ஆண்டவர் சொல்கிறார்ல. ஏன்னா அது வந்து அள்ள குறையாது தான். இங்கே குறையும், அங்கே குறையாது. அதனால் அங்கே சேர்த்து வைங்கன்னு சொல்கிறார். கவனமெல்லாம் அது மேலே இருக்கணும். அது தாட்டே இல்லாமல் இருக்குன்றது தான் பரிதாபம். தாட்டே கிடையாது. சொன்னால் ஞாபகம் வருது, அப்புறம் மறுபடியும் மறந்து போகுது, மறுபடியும் இதுதான் தெரியுது கண்ணுக்கு. இப்போது நம்மளை மட்டும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஊழியம் செஞ்சார். 3 வருஷம் பல ஆயிரம் பேர் தேடி வந்தாங்க. பல ஆயிரம் பேர் பல ஆயிரம் ரிக்வெஸ்ட்டோடு வந்தாங்க. எல்லா ரிக்வெஸ்ட் என்னது? தேவைதான். எல்லாம் இம்மைக்குரியது தான். ஒரே ஒருத்தன் தான், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டேன். ஒரே ஒருத்தன் தான், அத்தனை ஆயிரம் பேரில். ஸோ அதே தான் இன்றைக்கும். அந்த நித்திய ஜீவன் ஞாபகமே கிடையாது யாருக்குமே. இயேசு கிறிஸ்து வந்ததே நித்திய ஜீவனுக்கு தான். ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி தான் அவர் வந்ததே. ஆனால் அவர்கிட்ட கேட்டதெல்லாம் என்னது? எனக்கு காது கேட்கல, கண்ணு கேட்கல, எனக்கு இது இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எங்கள் வீட்டில் இது பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், இப்படி தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஹீ இஸ் ஹாப்பி டு ப்ரொவைட், பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்தது நோக்கம் அதை பற்றி பெரிய காரியம். ஸோ நம்ம ஃபோக்கஸ் அது மேலே இருக்கணும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கு. கொடுக்கப்படும் இல்லை, கூட கொடுக்கப்படும். கொடுக்கப்படுறதுக்கும் கூட கொடுக்கப்படுறதுக்கு வித்தியாசம் என்னது? அடிஷ்னல். ஒரு வேலை செய்கிறீங்க, வேலைக்கு சம்பளம் கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படுறது என்னது? பர்க்ஸ். பர்க்ஸ், அடிஷ்னல் பெரிஃபரல் பெனிஃபிட்ஸ். இந்த ஆசீர்வாதம் மொத்தமும் பெரிஃபரல் பெனிஃபிட்ஸ் ஆண்டவர் சொல்கிறார். அவர் பிள்ளைங்களுக்கு அவருக்கு அள்ளி கொடுக்கறது சாதாரண விஷயம். என் பாத்திரம் நிரம்பி வழியுதுன்னு சொல்கிறேன். கண்மலையின் தேனினால உன் நாக்கில் டேஸ்ட் கொடுப்பேன்னு சொல்ல, உன்னை திருப்தி ஆக்குவேன்னு சொல்கிறார். நம்ம கூட தான் வீட்டில் தேன் வச்சுருக்கோம். தேனை ஒரு நாள் ஒரு வேலைக்கு ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்றோம் இல்லை. ஆண்டவர் கொடுக்கறது அப்படி தான் கொடுப்பார். அதை நம்ம கேட்க வேண்டியது கூட இல்லை. கேட்க வேண்டியது கூட இல்லை. நம்மளுடைய கவனம், ஃபோக்கஸ் பூரா அந்த நித்தியமான காரியங்கள் மேலே இருக்கணும். ஸோ இதில் ஒரு சின்ன குறை இருந்தால் நம்ம அதை விட்டு விலகி எப்படி ஆகிலும் அதை நான் அடையணுன்று பிரயாசப்பட்டுக்கிட்டு இருப்போம், முயற்சிகள் மேற்கொண்டுகிட்டு இருப்போம். நான் இன்னும் எப்படி செய்யலாம், அதில் தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம இங்கே சாம்ராஜ்யம் கட்டி எழுப்புறதுல பிஸியாக இருக்க மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் அழிந்து போகிற காரியங்கள். இருக்கலாம், சின்னதுலேருந்து அப்படி இருக்கலாம், இருந்துச்சு. இப்போ ஒருவேளை நம்மளை வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆண்டவர் நேரடியாக ஊழியம் செய்யும் போதே ஒரே ஒருத்தன் தான் சிஸ்டர் வந்து கேட்டான். எவ்வளோ ஆச்சரியமான காரியமா, ஒருத்தன் தான் கேட்டான். மீதி யார் சீஷர்கள் கூட கேட்கல. ஆண்டவரே நித்திய ஜீவனுக்கு வரது என்ன செய்யற, ஒருத்தன் தான் வந்து கேட்டான். அதுதான் ஆட்டிடியூட் நார்மலாக. ஏன்னா காணப்படுகிறது ரியல் மாதிரி தெரியும், காணப்படாது இமேஜினேஷன் மாதிரி தெரியும். இமேஜினேஷன் வந்து ரசிக்கலாம், ஆனால் அதை வந்து சென்ட்ரலாக கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இது காணப்படுறது நம்மளை ஃபூல் பண்ணிடும், நம்மளுக்கு இதுதான் ரியாலிட்டின்னு காமிக்கும். ஆக்சுவலாக இது ரியாலிட்டி கிடையாது, அதுதான் ரியாலிட்டி. அதனால் இது வந்து ரொம்ப நம்ம வந்து கர்த்தருக்குள்ளே நின்று அதை பார்க்க வேண்டிய காரியமாக இருக்குது. நம்மளை ரிமைண்ட் பண்ணிக்க வேண்டிய காரியமாக இருக்குது. அப்போ போதிக்கிறவங்க 2 கோடி ரூபாய் என்னுடைய மனசில் அப்படி பெரிய இடத்த பிடிக்கக்கூடியதுன்னு சொன்னால், இது வந்து நான் என்னுடைய மனசை அப்படி நிரப்ப வேண்டிய காரியம். நான் இதை படித்து அந்த காரியங்களை தெரிந்து கொண்டு நான் அதில் இமேஜினேட் பண்ணி அதில் ஜீவிக்கிறவனா, நான் இதை பார்க்குறவனா இருந்தேன்னா என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் மாறிடும், லைஃபினுடைய பெர்ஸ்பெக்டிவ் மாறிடும். ஸோ இந்த பாடுகள், உபத்திரவங்கள் எனக்கு வேறு மாதிரி ஆங்கிளில் தெரியும். இப்போ எங்களுக்கு போதனை நாங்கள் கேட்குறதும் நாங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்கிறதும், ஸோ இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா தான் பிள்ளைகளுக்கு ஆண்டோடைய வருகைக்கு சரியாக முடியும். போன முறையே நீங்கள் சொன்னப்போ அந்த நிறைய சொல்லும்போது எங்களுக்குள்ள ரொம்ப பயம் வந்துடுச்சு. இன்னும் வருகைக்கு இது சிலுவையை பற்றி பேசும்போது அது சண்டே சர்வீஸில் மார்னிங் சர்வீஸ் சொன்னால் எல்லாருக்கும் ஒன்றும் நல்லாயிருக்கும்னு நினச்சேன்.
பட் அதெல்லாம் கேட்கும்போது பிள்ளைங்களோடு அதை கேட்கும் போதெல்லாம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க, பாரு எப்படி சொல்கிறாருன்ற ஒரு பயப்படுத்துறதுக்கு, ஆண்டவர் வருகைக்கு போயிடணும், நம்ம அந்த நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு. அப்போ அது அடிக்கடி அதை நம்ம கேட்கும் போது ரொம்ப பரிதாபமான விஷயம் என்ன தெரியுங்களா, நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஆமாம், அவங்களுக்கு இந்த வரப்போகிற நரக ஆக்கினையை பற்றின பயம் திரும்ப 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 போதிக்கப்பட்டு அவங்க தெய்வத்தை இன்னும் சேவிக்கணும்னு அவங்க அவ்வளவு தீவிரம் காட்டுறதுக்கு காரணமே என்னன்னா, ஐயோ ஹெல் ஃபயருக்கு நான் போயிடக்கூடாதுப்பா, அதுதான் அவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம மத்தியில் அந்த பயமே இல்லாத அளவுக்கு அந்த போதனையே இல்லை. தேவனுடைய கோபம்னு ஒன்று இருக்குது, நித்திய கோபாக்கினைன்னு ஒன்று இருக்குது, தேவ கோபாக்கினையின் மகாநாள்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் யாரும் சொல்கிறதே கிடையாது, அது சிலபஸில் இல்லை. அதனால துளிர் விட்டு போகுது. நல்லா இருக்கிறாங்க, நம்முடைய தேவன் அன்பான தேவன், நான் ஆண்டவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிள்ளை, என் மேலெல்லாம் கோச்சிக்க மாட்டார் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்துடுறாங்க, அப்படி நினச்சி கொள்கிறாங்க. அந்த தேவனுடைய கோபம், நான் சேவிக்கிற தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறாருங்கிறது மறந்துடுறாங்க, அந்த ஃபேக்டை மறந்துடுறாங்க. புரியுதுங்களா? அதனால தான் ப்ராப்ளமே. ஆனால் அவங்க மத்தியில் அதே போதனை தான், அந்த ஹெல் ஃபயரை பற்றி தான் திரும்ப 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 போதனை. அதனாலே அவங்க பயந்து சாவுறது உண்டு. நமக்கு ஆக்சுவல் உண்மை சொல்லியிருக்கு, நமக்கு அதை மறைச்சிடுறாங்க, அது கம்ப்ளீட்டாக சொல்கிறதே கிடையாது. தேங்க்யூ. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. பிரபஞ்சத்தின் தேவன் வந்து கண்களை குருடாக்கி தான் வச்சுருக்கான்றது தெரிஞ்சுக்கிட்டேன். ப்ளஸ் இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகணும், ஓகே நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? ஏன்னா இப்படி தான் போயிட்டுருக்கு டே டு டே லைஃப். நான் லீட் பண்ணி ஆகணும்னா ஆண்டவர் எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்ட்டு டெய்லி நம்ம அப்படி தான் கேட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து காணப்படாதவைகளை குறித்து நித்திய ஜீவன் தான் நமக்கு வேணும், இட்ஸ் ஃபைனல் டெஸ்டினேஷன் அதுதான். ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு மாற்றம் வேணும்னா நீங்கள் என்ன ஸ்டெப் எடுக்கணும்? எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா, அதாவது நித்திய ஜீவன் வேணும்னு நினைக்கிறது டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை. டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்னன்னா, என்னுடைய குணம் மாறுகிற காரியம், என்னுடைய குணம் மாறுகிற காரியம். இந்த குணம் மாற்றம் என்கிறது ஒரு கிராஜுவல் ப்ராசஸான ஒரு காரியம், நாளடைவில் நடந்து வருகிற காரியம். ஒரே நாளில் நான் இன்னைக்கு கண்டினியூஸ் ப்ராசஸ். ஆமாம், இன்னைக்கு டெசிஷன் எடுக்கிறதுனால நான் மனம் திரும்பலாம், ஆனால் இன்னைக்கு டெசிஷன் எடுக்கிறதுனால நான் மறுரூபமாக மாட்டேன். மறுரூபமாகிறதுங்கிறது த்ரூ அவுட் மை லைஃப் நடக்கிற விஷயம். இதில் தேவனுடைய ஆவியானவர் இன்வால்வ் ஆவார். தேவன் எனக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்து என்னை கரெக்ட் பண்ணி கொண்டு போவார். இட் இஸ் அ லாங் ட்ரான் ப்ராசஸ். அது புரியுதுங்களா? அதுதான் நம்ம மறுரூபம் சொல்கிறோம், அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னு சொல்கிறோம். நீங்கள் கேட்குறது வந்து சேஞ்ச் ஆஃப் ஆட்டிடியூட். இன்னைக்கு நான் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், நாளைக்கு இருந்து நான் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், அதுதான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொன்னால், நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது, நீங்கள் வேதத்தில் அதை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னு கொஞ்சம் ஆழ்ந்து படித்து, இது சத்தியம்னு நீங்கள் நம்புனீங்கன்னா இதெல்லாம் ஒரு நாள் நடப்போகுதுன்றதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். பவுல் சொல்கிறான்ல, நாங்கள் அறிந்திருக்கிறோம், நம்புகிறோம் இல்லை, நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஸோ நாங்கள் அறிந்திருக்கிறோம்ங்கிற அந்த லெவலுக்கு வரணும். ஒரு நாள் இப்படி நடக்கும், ஒரு நாள் தேவன் எனக்கு இதை செய்வார்னு நாம் அறிந்திருக்கிறோம்னு கன்ஃபார்மாக அதை நன்ற அளவுக்கு காரியங்கள் என்ன சொல்லியிருக்குன்னு நம்ம கற்று அறிந்து கொள்ளணும். இதை கற்று அறிந்து கொண்டு இந்த நாலேஜின் அடிப்படையில் நம்ம இந்த உலகத்தை பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஓகே, புரியுதுங்களா? அப்போது நம்மளுடைய வேல்யூஸ் மாறிடும். நம்ம வந்து இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இது இல்லைன்னா முடியாதுன்னு நம்ம குதிச்சுக்கிட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் என்ன இப்போ அப்படின்னு ஆயிரும். ஓகே, கலெக்டர் ஆனால் கூட, கலெக்டர் ஆகிறது பெரிய விஷயம், அதுக்காக எவ்வளோ முயற்சி, எவ்வளோ காரியம். ஒருத்தன் அச்சீவ் பண்ணிட்டான், இந்த சர்ச்சில் உள்ளது ஒரு பையன் கலெக்டர் ஆகிட்டான், இப்போ இந்த சர்ச்சை கொண்டாடும், எல்லாரும் உயர்வாக பேசிக்குவாங்க, எல்லாரும் அவனை பற்றி சொல்லுவாங்க. அவன் சண்டே கிளாஸில் படிக்கும்போது என்ன பண்ணான்னு தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா, எல்லா ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க. எவ்வளோ நாள் கலெக்டராக இருக்க போகிறான்? கொஞ்ச நாளைக்கு தான். சர்வீஸ் முடிகிற வரைக்கும் தான் கலெக்டர். சர்வீஸ் முடிஞ்ச உடனே அதே கலெக்டர் ஆஃபீஸில் அதே பியூன் என்ன சொல்லுவான், அவரை சார் பழைய கலெக்டர்னு சொல்லுவான் இல்லையா? சப்போஸிங் சர்வீஸ்லேயே அவர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, கலெக்டர் எப்போ எடுக்க போகிறீங்கன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. பாடி எப்போ எடுக்க போகிறீங்க, கலெக்டரே போச்சு. புரியுதுங்களா? ஸோ கலெக்டரே ஆனாலும் சரி அநித்தியமான.
எதுவாக இருந்தாலும் நீங்கள் உச்சங்கொம்பே பிடிச்சாலும் சரி அனித்தியமானது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. எது எடுத்தாலும் எவ்வளோ நாளைக்குன்னு மட்டும் கேளுங்க. எது எடுத்தாலும் என்ன கேள்வி கேட்கணும்? எவ்வளோ நாளைக்கு. அப்போது தெரிஞ்சிடும் அதுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது, ரொம்ப கிட்ட இருக்குது எக்ஸ்பைரி டேட்டுன்னு தெரிஞ்சிடும். ரொம்ப கிட்ட எக்ஸ்பைரி டேட் இருக்கிறது வேல்யூ கிடையாது, அதுக்கு எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. அப்போ அது மேலே தான் கவனம் போகும். இது நம்ம பார்க்குற விதம் மாறிடும். ஓகே, அப்போ இந்த பர்க்ஸ்க்காக இனிமேல் ப்ரே பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு வேணும்னா பிள்ளை காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அழுதாதான் கொடுப்பேன்னு நம்ம சொல்கிறது இல்லை, கொடுத்துட்டு தான் இருப்போம். பிள்ளைக்கு பசிக்கும்னு அம்மாவுக்கு தெரியும். மத்தியானம் 1 மணிக்கு தேவைன்னு 10 மணிக்கெல்லாம் அம்மா கிச்சனில் நிற்கிறாங்க. பிள்ளைக்கு பசிக்கும், பிள்ளைக்கு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி. பொல்லாதவர்களாகிய நாம் அப்படி செய்யும்போது பரமபிதாக்கு எனக்கு நாளைக்கு இந்த தேவை வருதுன்னு தெரியும் போது அவர் என்ன செய்வார்? நான் கேட்டு, நான் அடம் பிடிச்சி, நான் உபவாசம் இருந்து, உழுந்து பிறண்டு அழுது புலம்பி தான் நான் அதை பெற்றுக்கொள்ளணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா பரிதாபம். என் பரமபிதா பார்த்துக்குவார். அதெல்லாம் ஒன்றும் குறைச்சலே இருக்காது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன் கம்பேரிசன் டு சிங்க குண்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாக கிடக்கும். ஆனால் அவரை தேடுறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஸோ அவர் என்னுடைய அப்பா, அவர் பார்த்துக்குவார். இந்த சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு இதாக எடுத்துகிட்டு போகும். தேங்க்யூ ஸோ மச்.